வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனம். தூதன், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. பலமுள்ள நபர்களுக்குள்ள செய்தி கிடையாது இது. பலம் இல்லாமல் ஆறாவது இருந்தால் அவங்களுக்கு மட்டும் உள்ள செய்தி தான் இந்த செய்தி. ஹல்லேலூயா. ஜெபத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்யட்டும். விசேஷமாக நேற்று காலையில் ஈவினிங் இன்னைக்கும் கூட தேவ சமூகத்தில் நிற்கும்படியாக ஆண்டவருக்கு தருணத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஜெபத்தோடு இருக்கலாம். நல்ல வெளியில் நல்ல குளிராக இருந்தாலும் உள்ளால் அனலாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளில் ஒரு ஊழியக்காரர் கிராமத்தில் சேர்ந்தவர், அவர் நல்லா ஊழியம் செய்துகிட்டு இருக்கும்போது ஒரு பட்டணத்துக்குள்ளால ஒரு கன்வென்ஷனில் பேசும்படியாக அந்த ஊழியக்காரனை ஒரு போதகர் கூப்பிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு டெக்னாலஜி ஒன்றும் கிடையாது, பஸ் சர்வீஸ் கிடையாது. அந்த காலத்தில் குதிரை மேலே தான் அவர் பயணம் செய்கிறது. ஆனால் பட்டணத்தை, அந்த தன்னுடைய கிராமம் பட்டணத்தையும் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர். பட்டணத்திலிருந்து அவங்க கிராமத்துக்கு போவதுக்கும் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அது 8 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் அதாவது குடிய வனம். இந்த வனத்துக்குள்ளால காட்டுக்குள்ளால ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது, மிருக ஜாதிகள் இருக்கு. ஸோ சின்னொரு பாதை, அந்த குதிரைக்கு கரெக்டாக போகிற அளவில் ஒரு பாதை இருக்கு. இந்த ஊழியக்காரன் சொன்ன டேட்டில் தன்னுடைய கிராமத்திலிருந்து மீட்டிங் அங்கே போக ரெடி ஆகுறது கொஞ்சம் லேட்டானால அவர் எல்லாமே பேக் பண்ணி குதிரை மேலே ஏறி சீக்கிரமாக அந்த பட்டணத்துக்குள்ளால மெசேஜ் டைமுக்குள்ளால எத்தணும் என்று அவளோடு கூடி அவர் சீக்கிரமாக குதிரை மேலே ஏறி பயணம் செய்ய தொடங்கினது. அந்த காட்டுக்குள்ளால ஏறுகிற அந்த டைமில் ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது, சின்ன ஒரு 2 அடி பாதை. அந்த ஏறும்போது தன்னுடைய காலில் சாக்ஸுக்குள்ளால ஒரு எறும்பு கடிக்கிற ஃபீல். அப்போ இறங்கி பார்க்கறதுக்கு டைம் இல்லாதபடியினால் அவர் அப்படியே குதிரை மேலே இருந்து அந்த எறும்பை நெசுக்கி கொண்டாச்சு. சோத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் பயணம் செய்யாச்சு. நல்லா சொல்ல போனா அந்த 8 கிலோமீட்டர் தாண்டதுக்குள்ளால அதே காலில் அதே எறும்பு கடிச்ச ஃபீல் வந்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், சில எறும்பெல்லாம் கிடைக்கிறது நன்மைக்கு தான். பிரைஸ் காட், அல்லேலூயா. பாருங்க, அந்த மேடையில போய் இயேசுவை நல்லா உயர்த்தி மெசேஜ் எல்லாம் கொடுத்து திரும்பி அந்த குதிரை பக்கத்துல வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் வந்து சுற்றில் நின்று பணிந்து கொண்டு சொல்றாங்க, நீங்க உண்மையுள்ள ஊழியக்காரன், நீங்க உண்மையுள்ள ஊழியக்காரன், உன்னோடு கூட இயேசு இருக்கிறது. அல்லேலூயா. பார்க்கும் போதே தெரியும், வெள்ளையும் கருப்பும் போடலை. அவங்க வெள்ளையும் கருப்பும் போடலை, சாதாரண நபர்கள். அப்போ அந்த ஊழியக்காரங்க கேட்டாங்க, அப்படி சொன்னதுக்கான ரீசன் சொன்னாங்க, அந்த 8 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளால தங்குறவங்க தான் நாங்க, கொள்ளை செய்கிறவர் தான் நாங்க. உடனே பல டைம் நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு தெரியும், நீ இந்த கிராமத்துக்குள்ளால வரும், எங்களுக்கு தெரியும். உன்னை கொலை பண்ணதுக்காக நீ போகிற குதிரையின் அந்த உயரம் எனக்கு தெரியும். குதிரை மேல நீ இருக்கும்போது, நீ வேகமாக போகும்போது
அங்கிட்டும் இங்கிட்டும் அந்த ரோட்ல ஒரு சைடு மறு சைடு 2 சைடுலும் நீ குதிரை மேல போகும்போதும் கழுத்துக்குள்ளால கம்பி சுற்றி நீ சாகணும்னு சொல்லி க்ராஸாக நாங்க 5 இடத்துல அப்படியே கட்டி வச்சிருந்தது. ஆனா அந்த பக்கத்துல வரும்போது தெரியாம நீ குனியும். ஹல்லேலூயா. நீ குனியும் அந்த பாருங்க, அதை தாண்டினையோட நீ நிபுறம். ஹல்லேலூயா. அவருக்கு புரிஞ்சது, இருட்டுல அது பார்க்க முடியாது. ஆனா ஒரு எறும்பு கடிக்கும் போது அந்த ஊழியக்காரனுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். கால வீழ கழுத்து போகாம இருக்குதுக்கு. ஆமென். தலைக்கு நேரடியாக வர பிரச்சனையை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணதுக்கு என் இயேசுவால முடியும் என்று சொன்னால் எத்தனை பேர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆண்டவரே 2025 ஒரு எறும்பு கடிக்கிற அந்த சிச்சுவேஷனுக்குள்ளால நான் போகும்போது எனக்கு தலைக்கு நேரடி ஆகும் அந்த பிரச்சனையை மாற்ற கிருபைக்கு நன்றி. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் 2025 சில பிரச்சனையை சந்தித்தமல்ல, அது தீன்மைக்கு கிடையாது, நன்மைக்கு தான். அல்லேலூயா. தலை போகாம, உயிர் போகாம, கழுத்துக்கு போகாம பிரச்சனை வராதபடி சின்ன எறும்பு கடிக்கிற ரூபத்தில் அந்த பிரச்சனை மாறின கிருபைக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எசப்பா பெரிய மேடையிலையும் பெரிய எப்படி ஸ்டைலி காண்பிக்கிறவர்கள் கூட ஏசப்பா இருக்காது. சிம்பிளாக தான் ஏசப்பா நிற்பாங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு சர்ச்சில் போனாங்க, தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சில் ஒரு வீட்டுக்கு போனாங்க. அந்த பகுதியிலே மெஜாரிட்டி 2 சபை தான். 1 சிஎஸ்ஐ, 2 டிபிஎம். ஹல்லேலூயா. ஒரு டிபிஎம் விசுவாசி வீட்டில் தான் நான் போனது. ஹல்லேலூயா. அந்த அப்பா அந்த தகப்பன் வந்து என்கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் 50,000 ரூபா தசமமாக மட்டும் கொடுப்பாங்க ஒரு மாசம். எத்தனை கொடுப்பாங்க? ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்கு ஜெபிக்க தேவை கிடையாது. சொல்றாங்க, நான் அந்த வீட்டுக்கு போகும்போது மகன் டிவோர்ஸ், மகள் டிவோர்ஸ். பாருங்க, கேஷ் வாங்குறதுக்கு இருக்கு, பொறுப்பு எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. எடுக்கிற ஊழியம் தான் இயேசுவின் ஊழியம். ஹல்லேலூயா. குழியில கிடக்கிற தூக்குற ஊழியம் தான் இயேசுவின் ஊழியம். ஹல்லேலூயா. இந்த காலை நான் திருச்சபை கிட்ட சொல்லுகிறது, உன்னுடைய ஊழியம் ஒரு வித்தியாசமாக இருந்தா குழிக்குள்ள கிடக்கிற தூக்கணும், தட்டி எழுமணும், எந்திரிப்பா, இயேசு உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவரை பலப்படுத்தணும். பிரைஸ் காட். இன்னைக்கு தூதன் இறங்கணும். அல்லேலூயா. பாருங்க, தூதனை நம்ம செவ்வாய் எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே அது வேணும் இது வேணும். நோனோ, ஆண்டவர் கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னோட ஜெப அறையில தூதர்களை விசிட்டிங் பண்ணுகிற அளவில் என்னோட ஜெபத்தை உயர்த்தணும். ஆண்டவரே ஏஞ்சல் விசிட்டேஷன் பண்ணணும். அல்லேலூயா. 2025 அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய தனி ஜெபத்துல ஏஞ்சலை பார்க்கணும். ஆண்டவரே ஏஞ்சல் விசிட்டேஷன் நடக்கணும். மரியாள் பக்கத்துல தூதர்கள் வந்திருந்தது, சகரியா பக்கத்தில் தூதர்கள் வந்தது, பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட பக்தர்கள் நடுவில் தூதர்கள் வந்தது. அப்படி நான் நினைக்கிறேன் அந்த தூதருக்கு நம்ம முன்னாடி வர முடியும். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஜெபம், ஒரு வித்தியாசமான கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்குள்ளால உண்டாகணும். அல்லேலூயா. வேதாமத பாருங்க, ஜஸ்ட் திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட நபர்களை தூதர்கள் வந்து சந்தித்ததை நமக்கு பார்க்க முடியும். விசுவாசிகள் தகப்பனாரு ஆபிரகாம், நல்லா தெரியும். ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க அவர்கிட்ட ஆண்டவர்? அது விட தொடக்கத்தில் ஸ்டார்டிங்கில் இனத்தை விடணும். எப்படி பாஸ்டர்? தகப்பனையும் தாயையும் நான் உனக்கு காண்பிக்க இடத்துக்கு. அல்லேலூயா. ஐயா, நேற்றுக்கு நான் நேற்றுக்கு காலையில் நான் வரும்போது நீங்க கேட்டாங்க எங்க வந்தாச்சு பாஸ்டர். நான் என்ன இடம் சொன்னாங்க? பெருமாள் மலை. அதுக்கப்புறம் நான் என்ன அவங்க கிட்ட கேட்டது, பாஸ்டர் லொக்கேஷன். அப்புறம் கேட்டாங்களா, ஆண்டவரே காண்பிக்கும் இடத்துக்கு போன லொக்கேஷன் அனுப்புங்களா ஆண்டவரே கேட்டாங்களா? அன்னைக்கு லொக்கேஷன் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, கொடைக்கானல்னா ஊட்டின்னா இனி பக்கத்துல ஏதோ கிராமத்துல போய் ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று காண்பிக்கும் தேசம் என்று போர்டு வச்சு ஒரு பஸ் வராது.
ஹலோ, வருவேங்களா? கூகுள் மேப்ல அடிச்சா வருமா? விசிட்டிங் கார்டு கிடையாது, ஃபோன் நம்பர் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, காண்பிக்கும் தேசத்துக்கு போவோம். அல்லேலூயா. நான் கேட்டேன், ஏ அபிரகாமே, அப்படி சொல்லும்போது எப்படிப்பா நீங்க மூவ் பண்ணது? ஒரு சிம்பிளா சொல்றது, போக வேண்டிய ஊரின் அட்ரஸ் எனக்கு தெரியவே தெரியாது, ஆனா போக சொன்னவருக்கு அட்ரஸ் எனக்கு உள்ளாலே இருக்க. புரிகிறதுதான். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறது. உனக்குள்ளாலே சொன்னவர் அட்ரஸ் இருந்தால் அந்த வழி தவறாகாது. கரெக்டா எத்த வேண்டிய இடத்திலே அவர் கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. சிம்பிளா கேட்பாங்க, தம்பி உங்க பேர் என்னப்பா? கிஷோர். நீங்க இந்த பிலிவர் கிடையாது, இந்த சர்ச்சில் பிலிவர்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் பாஸ்டர்னு உங்களுக்கும் தெரியாது. கொடைக்கானல்ல ஏதோ ஒரு லேக் பிளேஸ்ல வச்சு நம்ம பார்க்கும்போது நான் சும்மா தம்பி கிட்ட கேட்கிறேன், தம்பி ஏன் கூட கும்பலிக்கு வருவேன்னு கேட்டா நீங்க வருவாங்களா? என்ன விட்டுருப்பான்னு சொல்லுவாங்க. அவரு மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் அப்படிதான். அல்லேலூயா. ஆனா சாம்பாஸ் கிட்ட கேட்டா, சாம்பாஸ் விருதுநகருக்கு வர முடியுமா பாஸ்டர் சொன்னா, அவர் சொன்ன விருதுநகர் பாஸ்டர் கன்னியாகுமரியா வரேன். காரணம் உறவு. சொல்லுங்க, உறவு. எனக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியும்? பிரைஸ் காட். அவருக்கு தெரியல, இவருக்கு என்ன தெரியும்? நான் ஆபிரகாம் கிட்ட கேட்டேன், ஆபிரகாமே, வேதாகமத்தில் ஆதியாகமம் 11 அதிகாரம் வரை படிக்கும் போது ஆபிரகாம் தேவன் ஒரு உறவும் கிடையாது. 12 அதிகாரத்துல ஏசப்பா தேவன் அவரை கூப்பிடுகிறது. என்னப்பா கூப்பிட்ட போதே இறங்கி போனது. இல்லையா? அப்ப அவர் என்கிட்ட சொல்றாங்க, ஆபிரகாம் வேதாகமம் படிக்கும் போதெல்லாம் சும்மா தூக்க வர்றதுக்காக படிக்கக்கூடாது. இல்லையா? சரி இன்னைக்கு நைட்டு தூக்கம் இல்லை, சரி வேதாகமம் படிக்கலாம் சொல்லி அப்படி தூங்க, அதுக்காக வேதாகமம் படிக்கக்கூடாது. அவன் படிக்கும் போதெல்லாம் வித்தியாசமாக சிந்திக்கணும், யோசிக்கணும். நான் அப்ரஹாம் கிட்ட கேட்டேன், அப்ரஹாமே என்ன அப்ரஹாம் 12 அதிகாரத்துல கூப்பிட்ட உடனே போகிறதுக்கு ரீசன் என்ன? அப்ரஹாம் சொல்லுகிறது, பாஸ்டர் என் அப்பாவின் ஜோப் வேலை கூலி மீன்ஸ் ஜோப்னு சொன்னா தொழில்னு சொன்னது விக்கிரகங்களை உண்டு பண்ணி மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிற டியூட்டி தான் எங்க டியூட்டி. நல்லா சொன்ன போனா ஏகப்பட்ட தெய்வங்களை உண்டாக்குறது யாருக்கு தெரியும்? அப்ரஹாமுக்கு தெரியும். இல்லையா? அப்ரஹாம் கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கிற விலை தான் அந்த தெய்வத்துக்கு உண்டு. இல்லையா? அதை விட பெரிய விலை கிடைக்காது. அப்போ ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் 100 ரூபா இல்லை 300 ரூபா 500 ரூபான்னு விலை போடுகிறது யாரு? அப்ரஹாம் தானே. ஏகப்பட்ட தெய்வங்கள், தொப்பை வைக்கிற தெய்வத்தை உண்டாக்க தெரியும், மூக்கு நீட்டின தெய்வத்தை உண்டாக்க தெரியும், 10 கை உள்ள தெய்வம் படைக்கிறதுக்கு யாருக்கு தெரியும்? அப்ரஹாமுக்கு தெரியும். அப்ரஹாம் சொல்லுகிறது, என்னுடைய நல்ல எங்க அப்பாவினிருந்து பார்த்த அண்டையிலிருந்து என்னுடைய அறிவைத்த நாளிலிருந்து ஏகப்பட்ட தெய்வங்களை உண்டு பண்ணி நான் மார்க்கெட்ல கொண்டு போய் சுமந்துக்கிட்டு தான் கொண்டு போவாங்க. நான் சுமந்துக்கிட்டு போனேன். ஒரு இங்கே உள்ள தெய்வம் கூட என்னுடைய பேர் கூப்பிடாம இருந்த போது நான் சொல்லாமலே ஒரு தேவன் என்னுடைய பேரை கூப்பிட்டு அழைத்தது எனக்கு புரிந்தது. அவர்தான் உண்மை உள்ள தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமா? நீ சொல்லாமலே உன்னுடைய பேரை கூப்பிடுகிற தேவன், நீ சொல்லாமலே உன்னை அழைக்கிற ஒரு தேவன், நீ சொல்லாமலே உன்னுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு தேவன், நீ சொல்லாமலே உன் தலைமுறைகளை பாதுகாக்கிற ஒரு தேவன், நீ சொல்லாமலே உன் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தேவன், அவர் பெருதான் இயேசு. அவரை பலப்படுத்தும்படியாக வானத்திலிருந்த ஒரு தூதன். அல்லேலூயா. தலைப்பு இப்படி போடலாம், பலப்படுத்துகிற தூதன். அல்லேலூயா. அப்ரஹாமை விட அல்லேலூயா எனக்கு அவன் என்னுடைய ரட்சகர் என்னை உயர்த்தணும், அதுக்காக நான் சீக்கிரம் வாரேன். அல்லேலூயா. எங்க போனாலும் அப்ரஹாம் கிட்ட போய்க்கா, எலியா கிட்ட போய்க்கா, மோசே கிட்ட போக, எப்படி போனாலும் அவரை வரணும் முடியணும். இயேசுல வந்துதான் முடியணும். அல்லேலூயா. காரணம் அவர் தான் நேற்றுக்கு 4 லட்சம் தந்தவங்க, 4 lakhs தந்ததாரு அவர் தான். அல்லேலூயா. மறக்க கூடாது. பிரைஸ் காட்.
பாருங்க, அப்ரஹாமுக்கு ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க. ஈசாக்கு எத்தனை வயசுல கொடுத்தாங்க சொல்லுங்க? கன்ஃபியூஸா? 80 100? அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர் சும்மா கேட்கிறேன் பாஸ்டர். 75 தான் அப்ரஹாமை ஆண்டவர் அழைக்கிறது. 75 ஒருவேளை ஆண்டவருக்கு குழந்தை கொடுக்கலாம். கொடுத்தாங்களா? 75 அவங்க லைஃப் பாருங்க. அவங்க லைஃப்ல பெட்டர் 75 100 பெட்டரா? நமக்கு 30 ஆனாலே கன்ஃபியூஷன். ஐயோ படபடா இடிக்கும். ஆண்டவரே குழந்தை கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா? அல்லேலூயா. 75 ஒரு சான்ஸும் இல்லை. அல்லேலூயா. நான் சும்மா ஆண்டவர் கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே 100ல கொடுத்தது? அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம 75 கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இருந்தது. 75 அப்ரஹாம் பிளட் நான் எடுத்து பரலோக லாபுக்கு அனுப்பியாச்சு. எங்க? இங்கே உள்ள லாபு கிடையாது, பரலோக லாபுக்கு. அங்கேயுள்ள தூதர்கள் எனக்கு ரிப்போர்ட் தந்தது, அப்ரஹாம் ரத்தத்துக்குள்ளால உயிர் இருக்கு. நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ரிப்போர்ட் அப்படியே அவர் மாட்டி வச்சாச்சு. அல்லேலூயா. 80 85 மறுபடியும் ஆண்டவர் அந்த பிளட் எடுத்து அனுப்பியாச்சு. அல்லேலூயா. ஆமேன். அங்க எல்லாம் ரிசல்ட் வருகிறது. அப்ரஹாம் ஆமேன் ரத்தத்துல உயிர் இருக்கு. அல்லேலூயா. 95 எடுத்தாச்சு, உயிர் இருக்கு. 99 எடுக்கும்போது சொல்றாங்க, தூதர்கள் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க, அம்மா அது தேடாத கிடைக்காது. அல்லேலூயா அல்லேலூயா. தூதர்கள் சொல்றாங்க பிளட்ல உயிர் இல்லை. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? இயேசுவ சொல்றது, இனிதான் நான் செய்ய போறேன். அல்லேலூயா அல்லேலூயா. நாளைக்கு இசாக்கு பிறக்கும் நீ சொல்லக்கூடாது, என்னோட திறமையில தான் இசாக்க பிறந்த சொல்லக்கூடாது. இசாக்க பார்க்கும் முதல்ல நீ சொல்லணும், தேவ கிருபைதான். இந்த இசாக்கு என்னோட திறமை இல்லை, என் அப்பாவின் கிருபை. ஹல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஈசாக்க விட ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தது? சீக்கிரம் சொல்லுங்க, ரெண்டு டைம் இல்லை. அல்லேலூயா. நாங்கள் நல்ல டியூட்டி இருக்கணும். பிரைஸ் காட். இப்போ 11 1 மணிக்கு முடிக்கும். அல்லேலூயா. 6 வெளியில போகக்கூடாது. ஆண்டவரே தூதா அந்த டோரை நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க க்ளோஸ் பண்ண தானே பிரச்சனை. தூதர் க்ளோஸ் பண்ணிட்டு. ஓகே பாருங்க. அப்ப ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆறலாம். ஏசாவும் யாக்கோவும். மூத்தவர் அப்பா சைடு, மூத்தவர் இங்கே உள்ள கதை இல்லை, பைபிள்ல கதை. அல்லேலூயா. ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க, மூத்தவரும் அப்பா கூட பயங்கர நெருங்கின தொடர்பு. ஆமேன். ஈசாக்கு வயதான டைமில் ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு சொல்லுகிற, நீ காட்டுல போய் வேட்டை தேடி எனக்கு வேட்டை கறியினால நல்ல ருச்சிகரമായ போஜனத்தை கொண்டு வா தம்பி என்று சொல்லும் போது அந்த தாயாரு ரகசியமா கேட்டாங்க. தாயாரு இல்லையா, அவங்க கிளவர் கேர்ள். இல்லையா இல்லையா. ரகசியமாய் கேட்டு அவரு ஏசாக்கு போன உடனே யாக்கோபை அழைத்து சொல்றாங்க, நீ மந்தையில போய் ஒரு ஆடை பிடிச்சு கொண்டு வந்தாங்க, சமையல் பண்ணி அப்பாவுக்கு தரேன், நீ அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்து பிளெஸ்ஸிங் வாங்கணும். என்ன வாங்கணும்? என்னுடைய கேள்வி, அப்பாவுக்கு என்ன கறி வேணும்? அப்பாவுக்கு என்ன கறி வேணும்? வேட்டை கறி தானே பாஸ். இப்ப அம்மா சமையல் பண்ண என்ன கறி? சேம் டேஸ்டா? ஹலோ புரியுதா சார்? கைடு உங்களுக்கு புரியுதா? சிம்பிளா சொல்றேன், சிம்பிள் உங்களுக்கு புரியுற சொல்றேன். லாஸ்ட் மீட்டிங் வரும்போது, மீட்டிங் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் கூப்பிட்டாங்க. பாஸ்டர் என்ன உங்களுக்கு பிடிக்கும் பாஸ்டர்? சாப்பாடு. மத்தியானம் என்ன பிடிக்கும்? நான் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு சிக்கன் போதும். என்ன போதும்? சிக்கன் போதும். அல்லேலூயா. அப்போ நேற்றுக்கு பாஸ்டர் காலையிலேயே இந்த கொடைக்கானல் பகுதி எல்லாமே போய் தேடி சிக்கன் கிடைக்கல. என்ன கிடைக்கல? ஒரு எக்ஸாம்பிள் என்ன, சிக்கன் கிடைக்கல. அப்போ நல்ல சுறா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. சுறா மீன் வாங்கி கொண்டு பாஸ்டம்மா கையில் கொடுத்தாங்க. பாஸ்டம்மா அதை நல்லா கிளீன் பண்ணி சிக்கன் மசாலா போட்டு சமையல் பண்ணியாச்சு. எப்படி? சிக்கன் மசாலா போட்டு சமையல் பண்ணியாச்சு. என்னோட கேள்வி, மீன் சிக்கன் ஆகுமா? ஒருபோது ஆகாது. அப்படியானால் ரிபேக்கால் எவ்வளவு மசாலா போட்டாலும் ஆட்டுக்கறி காட்டுக்கறி டேஸ்ட் கொடுக்கவே கொடுக்காது. புரியுதா? ஏதாவது புரியுதா? அல்லேலூயா. ஆண்டவரே நாங்க இப்படி கேட்டதே இல்லை. அல்லேலூயா.
என்ன மசாலா போட்டாலும் ஆட்டுக்கறிக்கும் காட்டுக்கறிக்கும் டேஸ்ட் வேற. அல்லேலூயா. அப்ப இந்த அந்த கருப்பிளைட்டு கூட எடுத்துக்கிட்டு யாக்கோபு அப்பா முன்னாடி போகும்போது அப்பா அவரை பிளெஸிங் பண்ணி ஆசீர்வதிச்சார். ஜஸ்ட் சாப்பிட்டு அவரை, அப்பாவுக்கு தெரியாதா என்ன கறின்னு? அல்லேலூயா. ஆனா அவங்க கண்டுபிடிச்சதா பாஸ்? கண்டுபிடிக்கல. பிரைஸ் காட். அதுக்கு அர்த்தம் என்னுடைய சிந்தனை, ஒருவேளை அப்பாவுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே அந்த பிளேட்டை பார்த்து ஆமீன், ஒருவேளை யாக்கோபு ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே அப்பா என்ன பிடித்தால் சபிக்கும், சாபம் மேல் வருமாண்டவரே என்று சொல்லி ஒருவேளை ஆமீன் யாக்கோபு ஜெபித்திருக்கலாம். அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் ஆட்டுக்கறிய காட்டுக்கறி டேஸ்ட் கொடுத்திருக்கலாம். அல்லேலூயா. மீன்ஸ் உனக்கு முடியாத பிரச்சனை தேவன் கையில கொடுத்தா தேவன் அந்த பிரச்சனைக்கு பதில் தருவார் என்று நான் ஆவியில சொல்லுகிறது. உனக்கு முடியாத பிரச்சனைகள் இன்னைக்கு இயேசு கையில கொடு. ஆண்டவரே இந்த பிரச்சனை உமக்கு முன்னாடி தருகிறேன், இந்த விஷயத்தை இடவிடும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி யாக்கோபு பிளெஸிங் எல்லாம் வாங்கி வந்த உடனே அவன் ஏசாவை கண்டுபிடித்து பெரிய பிரச்சனை உண்டாகிறது. அவன் அம்மா யாக்கோபை அழைத்து சொல்றாங்க, எங்க போகணும்? லாபான் சொன்ன ஆறு. அல்லேலூயா. அனுப்பும் போது இங்க வாங்க தம்பி, இங்க வாங்க ஐயா கொஞ்சம் நேரம். யாக்கோபே இந்த ரிபேக்கால் அனுப்பும் போது சொல்றாங்க, நீ இங்க நிக்கண்டா, எங்க போகணும்? எனக்கு இந்த பொய் பேசுற விஷயத்துல 10ஆம் கிளாஸ் கொஸ்டின் தான். ஆறு ரிபேக்கா சொல்றாங்க. ஆனா மாமா அப்படி கிடையாது, PhD. அல்லேலூயா. அதனால பாருங்க, அங்கிட்டுமான போனவன் இங்க ஒண்ணுமே தெரியாத இந்த தம்பி அங்க போய் டபுள் PhD எடுத்தாச்சு. அல்லேலூயா. என்ன சிந்திக்கிற விஷயம். அங்கிட்டு அந்த யாக்கோபு போகும்போது பைபிள் சொல்லுகிறது, அன்னைக்கு ஒரு இடத்துல அங்க போய் ஒரு இடத்துல தங்கின உடனே ஆமீன் சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் ஆன உடனே அந்த வார்த்தை எப்படி, ஒரு இடத்துல அவரு ராபாத் தானே பசன். அப்போ ஒரு விஷன் பாக்குறது, ஒரு விஷன். அந்த விஷன் எப்படி நீங்க சொல்லுங்க? எங்க இல்ல ஏணி, வானத்துக்கு பூமிக்கும் ஒரு ஏணி இருக்கிறது. ஓகே. தூதர்கள் சொல்லுங்க, தூதர்கள் நல்லா சொல்லணும். தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதும். ஏறுகிறது இறங்குகிறது. தூதர்கள் எங்க இருக்கிறது? வானத்தில். யாக்கோபு நிக்கிறது எங்க? இங்க இருந்த ஒரு ஏணி, அங்க இருந்த தூதர்கள் இறங்குகிறதும் சம்பாசம் எப்படி ஏறுகிறதும். நம்ம இப்ப காமன் சென்ஸ்ல யூஸ் பண்ணனே, தூதர்கள் அங்கதானே, அப்ப ஏறுகிறதும். பைபிள் எப்படி சொல்றாங்க? ஏறுகிறதும். அங்க நிக்கணும். அல்லது எனக்கு அங்கதான் ஒரு செய்தி சொல்லணும். நான் ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இறங்காம ஏற முடியுமா? சொல்லுங்களேன். இறங்காம இங்க என்ன எழுதி இருக்கிறது? ஏறுகிறதும் இறங்குகிறதும். ஆண்டவர் கிட்ட கேட்ட, ஆண்டவரே அங்க தவறு நடந்திருக்கு ஆண்டவரே, அந்த வார்த்தை மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. ஏறுகிறதும் சரி இறங்குகிறதும். ஆண்டவர் சொன்னது, என்னுடைய புத்தகத்துல மிஸ்டேக் வரவே வராது. அல்லேலூயா. நான் ஆண்டவர் கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் அந்த வார்த்தை அப்படி எழுதி வைத்தது? ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ யாக்கோபை பாரு, தனிமையில ஓடுகிறது. அல்லேலூயா. அப்பா கூட கிடையாது, அம்மா இல்லை, அவன் சகோதரர்கள் யாருமே இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸுகள் இல்லை, தனியாக ஓடுகிறவனை பலப்படுத்துறதுக்காக முன்னமே நான் என்னுடைய தூதனை இறக்கி நிறுத்தினது. ஊழியத்தில் நீங்க தனியா இருக்கீங்களா? அவன் வீட்டுக்குள்ள தனியா இருக்கீங்களா? உன்னை பலப்படுத்தும்படி முன்னாடியே தேவன் தன்னுடைய தூதனை அனுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தூதன் என்கவுண்டர் யாக்கோபை லைஃப்ல டோட்டலா திருப்பியாச்சு.
நான் சொல்கிறேன், ஆமென், தூதர்கள் ஜெப அறையில் இறங்கணும். தூதர்கள் உன்னோட முகாமுகமாய் பேசணும். அப்படி என்கவுண்டர் வாழ்க்கையில இருந்தால் அந்த வாழ்க்கை வித்தியாசமாக மாறும் என்று நான் இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக பேசுகிறதா. நமக்கு தூதர்கள் பிரச்சனை நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரியும், ஆமென், நம்ம ஜெப வீட்டில் பூனையும் நாயும் பாம்பும் பள்ளி வருகிறது மட்டும்தான் தெரியும். இல்லையா? நான் சொல்றேன், உண்மையான ஒரு ஜெபிக்கிற மன்னன் தேவ தூதர்களை பார்க்கணும். அல்லேலூயா. பாருங்க, தனிமையில ஓடுகிறவனை பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பினதுதான். நீங்க தனிமையா ஒருவேளை ஊழியத்தில், ஆமென், உன்னுடைய ஜெப வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில தனியாக இருக்கிறீங்களா, உன்னை பலப்படுத்தும்படியாக இன்னைக்கு தூதர்கள் அவர் அனுப்புவார். அல்லேலூயா. நான் யாக்கோவை விட்டு சீக்கிரமாக வேதாகமத்தில் மற்றொரு நபரை தேடி போறாங்க. நமக்கு தெரியும், அவன் மோசே தெரியும். அல்லேலூயா. மோசே 40 வருடம் எங்க இருந்தது? ஃபர்ஸ்ட் 40 எகிப்து, அடுத்த 40. அல்லேலூயா. இனி என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி, இந்த பார்வோன் கூட மோசே இருந்தா பார்வோன் மோசே எவ்வளவு வளர்த்தும்? எவ்வளவு உயர்த்தல வரை வளர்த்த முடியும்? புரியல. பார்வோன் கூட மோசே இருந்தா அந்த மோசைய பார்வோன் வளர்த்துமா இல்லையா? எவ்வளவு, எந்த அளவு வரை, எந்த பொசிஷன் வரை? ஐயங்க வாங்க, ஐயா வாங்க. விசுவாசிகள் எல்லாமே சோர்வா இருக்காங்க. கூப்பிட்டேன். நான் சாம்பாஸுக்கு அசோசியேட் எக்ஸாம்பிள். நான் சாம்பாஸுக்கு இந்த சாம்பாசனை எவ்வளவு வரை உயர்த்தும் வளர்த்தும்? ஆவியிலே பாஸ்டருக்கு முடிகிற அந்த லெவல் வரை வளர்த்தும். அப்படித்தானே? அங்கே போய்க்கா, அங்கே உட்கார முடியாது. அப்போ மோசைய பார்வோன் வளர்த்தினால் ஒரு பார்வோன் ஆகிற அந்த பொசிஷன்ல வளர்த்த முடியும். அல்லேலூயா. மோசே அந்த ரூட்டு விடு. மோச மாமனார் கூட இருந்தா மாமனாருக்கு ஒரு பொசிஷன் இருக்கு. அந்த பொசிஷன் வளர்ந்து மாமனாருக்கு மோசை வளர்த்த முடியும். ஆனா மோசே அடுத்த 40 தேவன் கூட இருந்தது. மீன்ஸ் தேவன் ஒரு ஆளை வளர்த்த தொடங்கினா அவன் பார்வோனை போல இல்லை, அவன் மாமனாரை போல இல்லை, தேவன் இருக்கிற அளவில் வளர்த்த முடியும். ஹல்லேலூயா. இந்த வருடம் நீ தேவன் கூட இருக்கணும். என்னுடைய வளர்ச்சி தேவனால் வரட்டும். ஹல்லேலூயா. நீ வளருகிறது பார்வன் கூட கிடையாது, மாமனார் கூட கிடையாது, தேவன் கூட வளரணும். ஆவியானவர் வளர்த்த அளவில் உயர்ந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் காட். மோசே ஆண்டவர் கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் சொல்லுகிறது, செருப்பை கலத்தி போட்டுதான் சொன்ன. அவர் பார்க்கும்போது ஒரு முள் செடி எரிகிறது. என்ன அடுத்த வசனம்? தூங்கல நேற்றுக்கு, சொல்லுங்கம்மா. முள் செடி எரிகிறதும் எனக்கு அதுதான் வேணும். எனக்கு தெரியும் அது. முள்செடி எரிக்கிறதும் வெந்து போகாமல் இருக்கிறது. அல்லேலூயா. போதும். ஐயோ போதும். முள்செடி எரிகிறதும் வெந்து போகாம இருக்கிறதும் அவர் பார்த்தது. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்கிறேன். 2025 ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் 2ஆம் தேதி வரை பிசாசு எத்தனை டைம் வாழ்க்கையிலே தீ போட்டதானா வெந்து போகாம இருந்தது. ஆண்டவர் சுத்த கிருபை தானே. உனக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசு கனல் அக்கினி வாரி போட்ட உடனே அந்த அக்கினிக்குள்ளாக வெந்து போகாம இருந்தது ஏசப்பாவின் சுத்த கிருபை தானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் பேசுகிறது, நீ வெந்து போகாம நிற்கிறது ஏசப்பாவின் கிருபை. கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே என்ன கூப்பிட்ட கிருபைக்கு நன்றி. வெந்து போகாம வச்ச கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உயர்த்தன கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ரிஜெக்ட் பண்ணாத கிருபைக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. மோசையை கூப்பிடும் போது செருப்பு ரிமூவ் பண்ணி தான் ஊழியம் செய்கிறது. இனி என்னுடைய கேள்வி, பாசமா நல்ல ஒரு கேள்வி சொல்றேன்.
என்னைக்காவது ஊழியத்தில் ஏதாவது சின்ன ஆறு தெரியுமில்ல, ஆற்று சின்ன ஆறு ரெண்டாக பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்காவது ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது செங்கடலை ரெண்டாக பிரித்திருக்கீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் செய்தது யாரு? அல்லேலூயா. மோசே அதெல்லாம் கரெக்டா செய்தாங்க. பட் அவரை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறது, என்னுடைய தாசனாக மோசே, என்னுடைய இது ஒண்ணுமே நீங்க செய்யல, ஒண்ணுமே செய்யல. ஆனா அந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது ஆദ്യം கொடுத்த செருப்பு தான். அல்லேலூயா. செருப்பு பிள்ளைகளின் அவகாசம். அல்லேலூயா. நீ ஒண்ணுமே செய்யல, ஆனாலும் ஒன்னே ஆண்டவர் தாசனே என்று கூப்பிடல, பிள்ளையே என்று கூப்பிட்டு இருக்கிறதா. அல்லேலூயா. நம்ம அடிமையின் ஊழியம் கிடையாது, பிள்ளைகளின் ஊழியம் தான். அல்லேலூயா. என்னுடைய ஊழியம் அடிமையின் ஊழியம் இல்லை. என்னுடைய அப்பா என்னை அடிமையாக காண்கல, பிள்ளையாக காண்கிற கிருபைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த மோசே அழைத்தது ஆண்டவர். மோசே முன்னாடியும் தூதர்கள் வெளிப்பட்டது, முள் செடிக்குள்ள பக்கத்துல தூதர்கள் வெளிப்பட்டது. பாருங்க, அந்த முள் செடி முன்னாடி தூதன் வெளிப்பட்ட மோசே நேற்றைக்கு வர மேய்ப்பன். ஹல்லேலூயா. அந்த தூதனை பார்த்த அந்த டைமில் இருந்து ஒரு பெரிய லீடராக தேவன் அவரை ப்ரமோட் பண்ணுகிறது. நான் சொல்லுகிறது, என்கவுண்டர் வெளிப்பட்டா ப்ரமோஷன் உண்டு. அல்லேலூயா. ஆவியில என்கவுண்டர் வெளிப்பட்டால் ஒரு ப்ரமோஷன் உண்டு. இந்த வருடம் அப்படி ப்ரமோஷனுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, ஆவியில வளரணும், ஆவியில வளரணும். அல்லேலூயா. மோசையும் விடுகிறேன், சீக்கிரம் ஓடணும். அல்லேலூயா. மோசைக்கு அப்புறம் ஆண்டவர் யோசுவா பார்த்து இப்படி சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்த போல. அடுத்த வார்த்தை, உன் உயிருள்ள காலம் வரையும் ஒருவனும், அல்லேலூயா, உயிருள்ள காலம் வரை ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் உள்ளால் இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் காட். இரவு 12 மணி ஆனாலும் இந்த வார்த்தை உள்ளால் இருக்கணும். அல்லேலூயா. பேய் கதை கேட்கும் போது இது உள்ளால இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, யோசுவாவை அப்படிதான் ஆண்டவர் அழைக்கிறது, அப்படிதான் அழைக்கிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் எடுத்து படிக்கும் போது தேவனுடைய அழைப்பு வாங்குற யோசுவா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எல்லாம் பார்க்கும்போது யோர்தானை க்ளோஸ் பண்ணுகிறது. 4ஆம் அதிகாரத்துல ஞாபக ஸ்தம்பத்தை தூண்களை நாட்டுகிறது. 5ஆம் அதிகாரம் கடைசியில பார்க்கிறது யோசுவா விடியகால எந்திரிச்சது. நல்ல சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்குள்ள தலைமுறை சூரியனையே பார்க்காது. அல்லேலூயா. இங்கே உள்ள கதையில கேரளா கதை. அல்லேலூயா. சூரியன் எப்படி நாங்க அவருக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. விடிய காலை எந்திரிச்சா நல்ல குணாதிசயங்கள் கொண்டு அதிகாலை எந்திரிச்சா தேவனோட கூட ஃபர்ஸ்ட் பேச முடியும். அல்லேலூயா. அவர் வார்த்தை ஃபர்ஸ்ட் கேட்க முடியும். அல்லேலூயா. அவரு கூட ஒரு நாள் தொடங்கினா அந்த நாள் நீ தோற்று போகாது. தேவன் உன்னை எல்லா இடத்திலும் உயர்த்தி வைப்பார். சோ நாளைக்கு இருந்த அதிகாலையில் எந்திரிங்க, ஜெபிங்க, அவரு கூட ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நம்ம அப்படி இல்லை. எந்திரிச்சு கண்ணு திறந்த உடனே தலையணை அடி தப்புவாங்க. போன் எங்க இருக்கு, போன் எங்க இருக்கு, அங்க போன் இல்லாம இருந்தா பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. போன் எடுக்கிறேன், எடுத்தோன்னு வாட்ஸ்அப் பார்க்குறேன், ஸ்டாட்டஸ் பார்க்குறேன், ஸ்டாட்டஸ் போடுறேன், அதுக்கு ஒரு ஃபேஸ்புக் எஃபிக்கு போகிறாங்க, யூடியூபுக்கு போகிறாங்க, இன்ஸ்டா போகிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏசப்பா நன்றி. அல்லேலூயா. பிசாசை ரூமுக்குள்ளால வைக்கக்கூடாது. ஃபோன் வேணும், ஃபர்ஸ்ட் ஏசப்பா, அதுக்கப்புறம் தான் எல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, இயேசுவுக்கு தான் முக்கியத்துவம். அல்லேலூயா. வாட்ஸ்அப்புக்கு ஃபேஸ்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, இயேசுவுக்கு தான் முக்கியத்துவம். அல்லேலூயா. மனைவி கூட பேச வேண்டிய இடத்துல ஃபேஸ்புக்ல பேசிக்கிட்டு இருந்தா மனைவி வேற ரூட்டு போகும். கணவன் கூட பேச வேண்டிய இடத்துல கணவர் கூட பேசாம ஃபேஸ்புக்ல யூடியூபை பார்த்துக்கிட்டா கணவன் வேற ரூட்டுக்கு போகும். ஐயோ, சைலண்ட் ஆயாச்சா? நாங்கள் நினச்ச பாஸ்டர் தலையில் கை வச்சு யூகே அனுப்புவாங்க, யூஎஸ் போவாங்க, அதெல்லாம் வேணும். பட் ஃபர்ஸ்ட் நீ பணிய வேண்டது உன்னுடைய குடும்பத்தை.
அல்லேலூயா. குடும்பம் இல்லாத என்ன ஊழியம்? அது ஊழியமே கிடையாது. பிரைஸ் காட். குடும்பம் இல்லாத என்ன லைஃப் ஸ்டைலே கிடையாது. குடும்பம் இல்லை எங்க சுத்த போனாலும் அது கரெக்டா ரூட் கிடையாது. பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு ஃபர்ஸ்ட் உடைத்தது காலேஜ் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, யூனிவர்சிட்டி கிடையாது. பிசாசு ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணது குடும்பத்தை தான். அல்லேலூயா. கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளை கூட சேர்ந்து ஜெபிக்கணும். கணவன் ஒரு சைடு மனைவி வேறு சைடு இருந்தா நடுவுல பிசாசு வந்து நிற்கும். அல்லேலூயா. குடும்பத்தை பிசாசுக்கு விட்டு கொடுக்க கூடாது. இன்னையிலிருந்து சொல்லணும், என்னுடைய குடும்பத்தை நான் பிசாசுக்கு விட்டு தரவே தராது. எங்களுடைய இடத்துல இயேசுக்கு மட்டும்தான் ஸ்தானம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவர் சித்தமானவரை தன்னுடைய அடுக்கல் கூப்பிட்டது. அப்படி வார்த்தை இருக்கு. இயேசு சித்தமானவரை தன்னுடைய அழைத்து எப்பனத்தை கூப்பிடுது? கூட இருக்குதுக்காக. எப்படி? வாங்கய்யா மாசையா, இன்னைக்கு மொத்த வீடியோ அங்க வாங்க. அல்லேலூயா. கூட இருக்குன்னு சொன்னா இப்படி இருக்குது இல்ல, கூட இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது சாம்பாஸ்தங்காக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், இந்த வழி இந்த சிஸ்டருக்கு போகலாம், இந்த பிரதருக்கு போகலாம், ஆமே ஏகப்பட்ட நபர்களுக்கு போகலாம், பிசாசுக்கு போகலாம். ஹலோ, புரிகிறதா? புரிகிறதா? புரியணும். அல்லேலூயா. கூட இருக்கணும், இப்படி இருக்கணும். மீன்ஸுக்கு இதுக்கு இடையில ஆமே சோத்திரம் பிசாசு ஏறக்கூடாது. ஆமேன். கணவன் மனம் இப்படி சேர்ந்து இருக்கணும். கணவன் மனம் இப்படி சேர்ந்து இருந்தா அந்த குடும்பம் சொர்க்கமாகும். ஹல்லேலூயா. உட்காருங்க சார். நான் சொல்றேன், இன்னைக்கு மாமியாரா இருந்தாலும் மாமனா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் மருமகனா இருந்தாலும் கெட்டு உடையணும். அல்ல, நான் மாமியாரு கிட்ட ஃபர்ஸ்ட் தூது சொல்றேன், வீட்டில மருமகள் காட்டகர் இருக்க கூடாது. ஹலோ, புரியுதா? புரியுற? வீட்டுல மருமகள் காட்டகர் இருக்க கூடாது. உனக்கு ஒரு பெண் குழந்தைய நீ எப்படி பாதுகாக்கிறதோ அது போல வந்து கேறுகிற பிள்ளையும் அது போல பார்க்கணும். மருமகா கிட்ட சொல்றது, உங்க அம்மா திட்டுமா அவங்க பிரச்சனை இல்ல, மாமியார் திட்டினா பிரச்சனை. நோ, நான் சொல்றேன், ஏறி வந்த வீட்டுல மாமியார மாமியார் எண்ணக்கூடாது, அம்மா என்று எண்ணணும். ஹல்லேலூயா. அப்படி என்ன அந்த வீடுக்குள்ள பிரச்சனை இல்லப்பா. ஹல்லேலூயா. மருமகள் ஆமீன் மாமியார் அந்த காட்டுக நம்ம வீட்டுக்குள்ள வேண்டாம். அதுதான் ஏகப்பட்ட பிரச்சனை. நம்ம அம்மா நம்ம திட்டினா நோ ப்ராப்ளம், மாமியார் திட்டினா சண்டை. உங்க மகா உங்ககிட்ட ஏதாவது பேசினா பிரச்சனை இல்லை, மருமக பேசினா பிரச்சனை. நான் தயவு செய்து சொல்லுகிறேன், நம்ம வீட்டில் அந்த காட்டகரி இன்னை வரைக்கும் இருந்தா இன்னைக்கு அது உடையணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னைக்கு ஏகப்பட்ட குடும்பங்களை பிசாசு அப்படிதான் டார்கெட் பண்ணுகிறது. ஆமென். அதை டார்கெட் உடைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுகிறது. ஹல்லேலூயா. சோ தயவு செய்து சொல்லுகிறது, உங்க வீட்டில் இருந்து இன்னைக்கு மாமியார் மருமகன் மாமனார் கடன் கொடுக்கும் போது உலக உண்மையாக சொல்லுகிறேன், வீட்டுக்குள்ளா இருந்து பிசாசு தோத்து வெளியே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவர் மனைவி இடையில ஆமே சோத்திரம் ஆமே பிசாசுக்கு ஏறதுக்கு சான்ஸ் கொடுக்கூடாது. அல்லேலூயா. மனைவி கிட்ட சொல்ல வேண்டிய காரியம் மனைவி கிட்ட மட்டும்தான் சொல்லணும். மாமனார் கிட்ட சொல்ல வேண்டிய காரியம் மாமனார் மட்டும்தான் சொல்லணும். அல்லேலூயா. அங்கிட்ட இங்கிட்ட எல்லாம் கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நான் இடைக்கிட எல்லாம் சும்மா இடையில இன்னைக்கு இல்லை, இடையில எல்லாம் மனைவிக்கு சும்மா ஒரு ஐ லவ் யூ சொல்லுவாங்க. என் மனைவிக்கு, வேற மனைவி கிடையாது, என்னுடைய மனைவிக்கு இடையில எல்லாம் ஐ லவ் யூமா. அல்லேலூயா. காரணம், மற்றவங்களை பார்க்கும்போது அப்படி சிந்தனை வந்தா அந்த சிந்தனை மனைவி கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. மனைவி கூட உண்மையாக இருந்தா அந்த வாழ்க்கை பிசாசு பேடிக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. பிசாசு ஓட்டுகிறதுக்கு சீக்கிரம் சொல்லி தரேன். பிசாசு ஓட்டு தியோலஜி படிக்க வேண்டாம். ரெண்டு காரியம் செய்தா போதும். முக்கியமாக ஜெப வாழ்க்கை உண்டாகணும். அல்லேலூயா. 2 ஜெப வாழ்க்கை கம்மியானாலும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், பரிசுத்தம் முக்கியம் பாஸ்டர். அல்லேலூயா. பரிசுத்தம் முக்கியம் உள்ள ஒரு நபர் பிசாசுக்கு முன்னாடி போய் நின்னா மதி பிசாசு அப்படியே விரைச்சுக்கிட்டு ஓடு. அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இவன் பரிசுத்தவான், இவனுக்குள்ள பரிசுத்தம் இருக்கா. பரிசுத்தம் இல்லாத ஊழியம் இல்லை, பரிசுத்தம் இல்லாத ஜெபம் கிடையாது.
ஹalleluya. நான் நல்ல ஒரு செய்திக்கான வந்து ஆண்டவர் ட்ரெயின் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு எனக்கு தெரியும், ஏகப்பட்ட குடும்பங்கள் நசிக்கிற பெரிய காரியம், அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய விடாமல் மற்ற பல விதங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் போது உன்னுடைய குடும்பம் உடைஞ்சு போய்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கணவனுக்கு மனைவிக்கு முக்கியத்துவம். நான் நேற்று சொன்ன போல உன் குடும்பம், உன் மனைவி பார்க்காத பாஸ்வேர்டு உனக்கு வேண்டாம். சோதரன் சொல்லுங்க, கணவன் பார்க்காத பாஸ்வேர்டு மொபைல்ல வேண்டாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாஸ்வேர்டு இட்டுக்கிட்டு அல்ல க்ளோரி பாடுனா அல்லேலூயா சொன்னா ஆண்டவர் சொன்னாங்க சொல்லுவாங்க சிரிப்பாங்க. ஆமென். உன்னோடு கூட வாழ்கிற மனைவிக்கு கணவனுக்கு நீ காண்பித்து கொடுக்காமல் மறைமுகமாக வச்சிருக்கிற பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணு. அதுக்கப்புறம் உண்மையாக பக்கத்துல வா, நான் உன்னை பிளஸ் பண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய மகனை பார்க்கிற போல மருமகளை பார்க்கணும், மகளை பார்க்கிற போல மருமகனை பார்க்கணும். அதுதான் ஊழியம். பிரைஸ் காட். வெள்ளையும் கருப்பும் போட்டுக்கிட்டு நாங்க பரிசுத்தவான்னு சொல்லக்கூடாது. நோ நோ நோ, அது பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தம் உள்ளால் இருந்து வரணும். அல்லேலூயா. நாங்க இந்த சர்ச்சுக்கு போறோம், நாங்க ஏஜுக்கு போறோங்க, ஷாலோம் ஏஜுக்கு போறோங்க, அந்த ஏஜ் இந்த ஏஜ், அந்த ஏஜ் ஐபிசி, அந்த ஷாரோன், அந்த சர்ச் ஆஃப் காட். நோ, இங்கதான் பரிசுத்தம் வேணும். அல்லேலூயா. ஏஜிலிருந்து நான் இன்னைக்கு இந்த கொடைக்கானல் ஏஜிலிருந்து 100 பேரை நான் பரலோகத்தை கொண்டு போக ஆண்டவர் சொல்லவே சொல்லலை. சொல்லியிருக்காங்களா? அல்லேலூயா. சர்ச் ஆஃப் கோல்ட் இருந்து நான் 150 பேரை கூட்டு போறேன் சொல்லவே சொல்லல. அல்லேலூயா. ஐபிசி இருந்து 500 பேரை கூட்டு வரணும் சொல்லவே சொல்லல. அல்லேலூயா. ஆண்டவர் டினோமினேஷன் பெருசு கிடையாது, இதயம் தான் பெருசு. இதயத்துக்கு நீ முக்கிய ஸ்தானம் கொடு. உண்மையாக தேவனுக்காக நில்லு, அந்த தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நான் சொல்லுகிறேன், ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறது, குடும்பத்தை விட்டு கொடுக்காதே, குடும்பத்தை சேர்த்து விடுங்க. பிரைஸ் காட். குடும்பம் இல்லாத வாழ்க்கை வெறுமையாக வாழ்க்கை, அது வீணாக போய்கிட்டு இருக்கிறது. ஏகப்பட்ட கிறிஸ்டியன்ஸ் குடும்பத்துக்குள்ள டிவோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த காலை வேளை சொல்லுகிறது, டிவோர்ஸ் நம்ம வீட்டில், நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தை நம்ம வீட்டில் வரக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. கணவனும் மனைவி சேர்ந்து இருக்கட்டும், பிள்ளைகள் சேர்ந்து இருக்கட்டும், ஜெபிக்கட்டும். அந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆமென். யோசுவா கூட ஆண்டவர் சொல்லுகிறது, நல்ல வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்தது, ஜீவன் உள்ள வரையும் ஒருவன் கூட இல்லை. 5ஆம் அதிகாரம் அதிகாலையில் யோசுவா எந்திரிக்கிறது. யோசுவா எந்திரிச்சு பார்க்கும்போது தன்னை விட பலமான ஒரு மனிதன், உயரம், நல்ல ஹைட் இருக்கு, வெயிட் இருக்கு, ஒரு மனிதன் முன்னாடி நிற்கும் போது யோசுவா கேட்கிறது, நீ யார்? நீங்க என்னுடைய சிம்பளை சொன்ன எந்த குரூப்? என்னுடைய குரூப்பா சத்ருவின் குரூப்பா? அவர் சிம்பிளா சொன்னாங்க, நான் ஏ குரூப் கிடையாது, பி குரூப் கிடையாது, ஆண்டவர் பட்சத்திலிருந்து வந்த தூதன். ஹல்லேலூயா. இது கேட்ட உடனே அவர் பணிந்து விழுந்தது. பிரைஸ் காட். பணிந்து விழுந்த ஒரே ஒரு காரணத்தால 6ஆம் அதிகாரம் இடியாத எரிகோ இடிய தொடங்கினது. தூதன் முன்னாடி நீ பணிந்து கொண்டால் அவன் உனக்கு முன்னாடி இருக்கிற சில கோட்டைகள் இன்னைக்கு இடிய தொடங்கும். பிரபலமான கோட்டைகள், இடியாத கோட்டைகள் இன்னைக்கு இடிய தொடங்கும். சோ விட வேண்டிய இடத்திலே அவன் முழங்கால் போட வேண்டிய இடத்துல முழங்கால் போடணும். எல்லா இடத்துல முழங்கால் போடக்கூடாது. அல்ல, முழங்கால் போட வேண்டியவருக்கு முன்னாடி மட்டும்தான் முழங்கால் போடணும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எனக்கு 2098 நினைக்கிறேன், ட்ரிவாண்டத்தில் ஐமீன் ஒரு ஊழியக்காரன், ஏகப்பட்ட வாக்கு தத்தங்கள் கேட்ட நல்ல ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் வந்து ஒரு அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறது, நான் உன்னை அவன் ஆசீர்வதிப்பேன், நான் சந்ததி ஆசீர்வதிப்பேன், இந்த நாட்டுக்கெல்லாம் நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி அந்த ஏகப்பட்ட வாக்கு தத்தம் கேட்ட ஊழியக்காரர் ஒரு நாளைக்கு 2 வீலர் பைக்கில் அவர் திருவாண்டம் ஹைவேல கூட போகும்போது ஆமீன் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் KSRTC பஸ் கூட ஆமீன் அரசு பேருந்து கூட மோதி பெரிய பிரச்சனையாச்சு. மீன்ஸ் அந்த பைக்கை 2ஆக
ஒடிஞ்சு அந்த ஊழியக்காரன் பஸ்ஸுக்கு அடியில போயாச்சு. அவங்க அங்க கிடக்கும்போது பாக்குது, வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளாலே அந்த பஸ்ஸில் பேக் வீலு அந்த ஊழியக்காரன் நெஞ்சுக்கு நேரடியாக அப்படியே பாய்ந்து வருகிறது. ஸோ நொடி பொழுதுல அவர் வெளியே வந்தாச்சு. ஒரு பொடியில வெளியே வந்தா ஜஸ்ட் அவருக்கு ஒண்ணுமே ஆகல. பிரைஸ் கார்டு. அவரு அப்படி என்ன நடந்து தெரியாம படுக்கும் போது அவங்க இவ்வளவு டிராபிக் போலீஸ் ஓடி வந்து கேட்கிறது, ஏ பிரதர், நீ அந்த பஸ்ஸுக்கு அடியில தெரிச்சு வீண உடனே உன்னுடைய கை பிடிச்சு வெளியே போட்ட வெள்ள தூதன் ஆறு. ஒரு மனிதனை நாங்கள் பார்க்கிறது, அந்த மனிதன் ஆறு. அவருக்கு புரிஞ்சது அது இங்கே உள்ள மனிதர் கிடையாது, எனக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் என் பக்கத்தில். ஓ இயேசுவின் நாமத்தில் ஆறுகிட்ட ஆண்டவர் பேசுகிறது, விபத்துக்கு ரேடியோ போக நீ ஒன்னே அந்த விபத்துக்குள்ளால விடாதபடிக்கு உன்னை பாதுகாத்த ஒரு கரம் இருக்கு. அதுதான் இயேசுவின் கரம். அல்லேலூயா. ஒரு சாதா நபருக்கு சொல்றேன், ஒரு சாதா நபருக்கு 2 தூதர்கள் இருக்கு. சாதா விசுவாசிக்கு எத்தனை தூதர் இருக்கு? 2. ஆமென். பாஸ்துக்கு எத்தனை உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஜெபிக்கிற அளவுக்கு அதிகம். சோ இயேசு கூட நெருங்கின அளவிலே தூதர்களுக்கு எண்ணம் அதிகமாகலாம். எண்ணம் அதிகமாகலாம். மேக்சிமம் 24. எவ்வளோ? 24 தூதர்கள் வரை ஒரு நபரை கூட பயணம் செய்ய முடியும். அல்லேலூயா. இனி பிரைஸ் கார்டு, உங்க ஆசீர்வாதத்தை நீங்க தடைக்கிறதுக்கு ரீசன் நான் சொல்றேன். சாம்பாஸ்ட தெரியாமலே குற்றம் சொல்ல நமக்கு ஆசை இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன, சாம்பாஸ் உள்ள போது நம்ம குற்றம் சொல்லுவீங்களா? சாம்பாஸை பற்றி சொல்லுங்களேன். சாம்பாஸ் இருக்கும்போது குற்றம் சொல்லுவீங்களா? இல்லாட்டதையுமே நல்லா குறை சொல்ல முடியும். நல்லா குறை சொல்லும் போது நடக்கிற விஷயம் சாம்பாஸ்டுக்கு அந்த மேட்டர் தெரியாது. ஆனா சாம்பாஸ்டு கூட இருக்க தூதருக்கு அந்த மேட்டர் தெரியும். அல்லேலூயா. கிளசஸ் நானும் சேர்ந்து அந்த பாஸ் சரியில்லைன்னு சொல்லும் போது அவரு கவனிக்கல, ஆனா அவரு கூட உள்ள தூதருக்கு புரிய முடியும். சோ அந்த தூதன் சொல்லுவாங்க, அவ பிளெஸிங் நான் க்ளோஸ் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் பல டைமும் தடைப்பட்டதுக்கு ரீசன் தெரியாமல் குறை சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால. அல்லேலூயா. திருச்சபையே, உன் வாயை திறக்கிறது குறை சொல்றதுக்கால நன்றி சொல்றதுக்கு மட்டும்தான் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு சாம்பாசுக்கும் பிரச்சனை இருந்தால் தயவு செய்து சொல்றேன், பாஸ்டர் நானும் வந்து அவன் பிரச்சனை இருக்கும்போது அது தேர்ட் பார்ட்டி கிட்ட சொல்லவே கூடாது பாஸ்டர். அல்லேலூயா. நமக்குள்ள பிரச்சனை நம்ம சொல்லி தான் முடியும். தேர்ட் பார்ட்டி கிட்ட சொல்லும் போது அவர் வேற விதமாக சொல்லுவாங்க. ஆமாம், பெரிய பிரச்சனையாகும். சோ நான் சொல்லுகிறேன், கொடைக்கானல் ஏகப்பட்ட திருச்சபை இருக்கலாம், அங்கேயுள்ள கலக்கத்தை நாவி நம்ம திருச்சபைக்குள்ள வரக்கூடாது. ஹலோ, புரிகிறதா? அங்கேயுள்ள கலக்கத்தின் பிரிவினைகள் ஆவி இந்த சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வராம இருக்கணும்னா நீ வைராகியமாய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபைக்குள்ளால பிரிவினையின் ஆவி வரக்கூடாது, அவன் கோபத்தின் ஆவி வரக்கூடாது, சண்டையின் ஆவி வரக்கூடாது. ஆண்டவரே, அவன் ஐக்கியத்தை கெடுத்துகிற ஆவி வரக்கூடாது. இங்க அன்பின் ஆவி மட்டும் போதுமே சபா. ஓ இயேசுவின் நாமத்தில் ஜெயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசுவா முன்னாடி இந்த தூதருக்கு வந்தது. ஹல்லேலூயா. நாங்க பழைய ஏற்பாடு க்ளோஸ் பண்றேன், புதிய ஏற்பாடு போறேன். ஒரே ஒரு கதை சொல்லி ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு சிலுவையில் அறையதுக்கு முன்னாடி தான் அந்த வார்த்தை நம்ம வாசித்தது. அவரை பலப்படுத்தும்படி தூதர்கள். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தூதர்கள் தேவையா? தூதர்கள் தேவையா? சிம்பிள். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவன் ஒரு தூதன் இல்லை, அவன் ஒரு லெகியோன். என்ன பாசன்? ஒரு லெகியோன். லெகியோன் சொன்னா எத்தனை? பிசாசு கிடையாது, 6000. பிரைஸ்கார். ஒரு லெகியோன் சொன்னா 6000. என்ன சிம்பிளா ஒரு திங்ஸ் சொல்றேன். ஆமென். ஒரு மனிதன் மேல் ஒரு லெகியோன் இருந்தது. என்ன பாஸ்டர்? எத்தனை பிசாசு இருந்தது? ஒன்னே இங்க சகிக்க முடியல. அப்போ 6000. உங்களை யாரும் சொல்லலை. பிரைஸ் கார்டு. இல்லையா? பிரைஸ் கார்டு. இடையில ஒரு கணவனும் மனைவி என்னைக்கு சண்டை, என்னைக்கும் சண்டை. அப்போ இந்த சண்டை சண்டை நடக்கும்போது அம்மா அந்த பாஸ்தம்மா அந்த அம்மா என்னைக்கு சொல்லுவாங்க, ஏய் உங்களோட என்னைக்கு குடும்ப நடத்த தொடங்கின அன்னையிடம் பிரச்சனை, எங்க அப்பா என்ன ராசாத்தி போல வாழ வச்சது. எப்படி?
ராணி போல என்னைக்கு சண்டை நடக்கும்போது இவருக்கு சொல்லுவாங்க ராணி போல இருந்தது. ஒரு நாளைக்கு நல்ல கடுப்பாச்சு. அல்லேலூயா. அடி நடக்கும், சண்டை போடும்போது அந்த லேடி சொன்னாங்க, எங்க அப்பா என்ன ராணி போல வாழ வச்சது. அப்படியே கையை பிடிச்சு தூக்கி வெளியே போடுச்சு. கதை க்ளோஸ் பண்ணி அவரும் சேர்ந்து மாமா வீட்டில் போயிடுச்சு. மாமா வீட்டில் போய் அவங்க முன்னாடி கொண்டு போய் இந்த லேடியை நேரத்தை சொன்னாங்க, மாமா ரகசியம் சொல்லித்தாங்க, எப்படி இந்த உங்களுடைய மகளை நீ எப்படி நல்ல ராணி போல வாழ வச்சது அந்த டிப்ஸ் சொல்லித்தாங்க, நான் அது போல வைக்கிறேன். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஏற்கனவே 3 பிள்ளைங்க இருக்கு, உனக்கு தெரியும், இவ்வளவுதான் பிள்ளை, இவளை கையை பிடிச்சு நான் உங்க தரும்போது நான் அழுதது. ஆமா நீ அழுதது, நீங்க அழுது நான் பார்த்தது, அது என்ன நினைச்சுலடா ஒன்ன நினைச்சு நான் அழுதது. அல்லேலூயா. 23 வருடம் நான் இவளை ஆமென் எப்படி நடந்த எனக்கே தெரியாது, இனியுள்ள காலம் பூரா நீ தான் நடந்து போகிறது. அல்லேலூயா. அதை நினைச்சுதான் நான் அழுதுகிட்டு இருந்தது. இவங்க ஒரு பலகீன பாண்டம் தான், ஆனாலும் இயேசு இங்க பூமியில வர்றதுக்கு இவங்களை தான் ஆண்டவர் யூஸ் பண்ணது. பிரைஸ் காட். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன டாபிக் வந்தது மறந்து போச்சேனே. அல்லேலூயா. அப்ப இயேசுவே என்ன பாசம்? லேகியோன் சொல்றேன். ஆமென். ஒரு பிசாசு ஒரு 6000 பிசாசு ஒரு மேல ஒரு நபர் மேல இருந்தது. ஆமென். அங்கே கிட்டத்தட்ட 2000 பண்டிகள். இந்த பண்டி கூட்டங்கள் எங்கிட்டுமான போயிருந்தது? அந்த 2000 பண்ணி எங்க போயுது? கடல்ல போய். அப்ப ஒரு பன்னியில எத்தனை பிசாசு இருக்கலாம்? அல்லேலூயா. 3 பிசாசு ஏறுன ஒரு பன்றி கடல்ல போய் தவறியாச்சு. பட் 6000 பிசாசு இருந்தவன் ஊரு போகல. அல்லேலூயா. நான் என்ன கேட்ட, ஆண்டவரே என்ன ஆண்டவர், 6000 பிசாசு இருந்தவன் உயிர் போகாம இருந்தது. தேவன் சொல்லுகிறது, அவன் மேல் எனக்கு சித்தம் உண்டு. பேசுகாள், எனக்கு சித்தம் உள்ள நபரை தொடதற்கு, உயிரை தொடதற்கு நான் அனுமதி கொடுக்காது. நான் இந்த காலை வேளை இந்த திருசபையை பார்த்த குடும்பங்களை பற்றி சொல்லுகிறது, தேவ சித்தத்துக்குள்ளால் இருந்தால் ஒரு பிசாசுக்கு உன் குடும்பத்தை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இயேசப்பா சிலுவைக்கு நேரடியாக போகும்போது நமக்கு தெரியும் அந்த சிலுவை. ஆமீன். பாரமான சிலுவை எடுத்து சுமக்கிற டைமில் அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு போகும்போது ஒரு நபரை போர்ச்சகவர் கம்பல் பண்ணி அந்த சிலுவை எடுக்கிறது கம்பல் பண்றாங்க. அல்லேலூயா. அப்படிதானே? அந்த பேரு, அவன் நபர் பேரு சீமோனை கம்பல் பண்ணி அந்த சிலுவை எடுக்கிறதுக்கு அவங்க கம்பல் பண்றாங்க. அவங்க கம்பல் பண்ணும்போது அவன் சந்தோஷத்தோட எடுக்கல, இவங்க கம்பல் பண்ணால எடுத்தாங்க. பைபிள் சொல்லுகிறது பாஸ்டர். ஆமீன். ரோமா நிருபத்துக்கு படிக்கும் போது அந்த சீமோன் பிள்ளைகளை ஆண்டவர் கனப்படுத்தினது. அல்லேலூயா. ஒரு மெசேஜ் சொல்லுகிறேன். ஆமீன். கம்பல் பண்ணி எடுத்த சீமோனின் தலைமுறையை தேவன் கனம் பண்ணினால், மனப்பூர்வமாக இதை எடுத்தவன் தலைமுறையை ஒருபோதும் பிச்சை எடுக்கிறதுக்கு என் தேவன் அனுமதி கனவே தராது. சோ நான் சொல்லுகிறது, இதை எடுத்தவரை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறது. இந்த வேதாகமத்தை சுமந்த நபரை ஆண்டவர் கனம் பண்ணி இருக்கிறது. சோ நான் சொல்லுகிறது, மனப்பூர்வமாக எடுக்கணும், கம்பல் பண்ணி எடுக்க கூடாது, மனப்பூர்வமாக எடுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த சிலுவை அறக்கிற அந்த டைம், இந்த விவசாயி சீமோன், அந்த விவசாயி அவன் வயல்ல போய் தன்னுடைய அவன் நிலத்துல போய் திரும்பி வரும்போதுதான் இது நடந்தது. என்னுடைய கேள்வி, அந்த டைம் அவன் வானமண்டலம் கரெக்டா, இயற்கை கரெக்டா இருந்ததா? சூரியன் கரெக்டா இருந்ததா? இயேசு சிலுவையில் அறையும் போது இருளு அடைந்தது. அல்லேலூயா. ஆமென். சீமோன் வீட்டுக்கு வந்தாங்களா? அந்த டைம் சீமோன் வீட்டுக்கு வந்தாங்களா? பாசம் சிலுவை சுமந்துகிட்டு போய், ஆமென். இந்த இயற்கை சேஞ்ச் ஆன உடனே என்னுடைய சிந்தனை, சீமோன் வீட்டுக்காரத்தி வெளியில தன்னுடைய கணவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நோ, அவங்க வரவே இல்லை, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. கொஞ்சம் நிமிடம் தாண்டி, கொஞ்சம் மணி நேரம் தாண்டின உடனே ஆமென், தன்னுடைய வீட்டுக்காரன் தூரத்திலிருந்து வந்து பார்த்து அங்கிட்டு மாற ஓட தொடங்கினது. அங்கிட்டு மாற ஓடி போய்
அவங்கள கெட்டி பிடிச்சு, என்னங்க எங்க போய் நீங்க லேட் ஆகிருந்தது, உங்க பிரச்சனை என்ன, எங்க போயிருந்தது? அல்லேலூயா. அப்படி கேட்டு அவங்கள நல்லா பார்க்கும்போது கெட்டி பிடிச்சு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது இந்த போட்டுற ட்ரெஸ் முழுவதும் பிளட், போட்டிருக்கிற ட்ரெஸ் முழுவதும் பிளட். ஆமென். சீமோன் மனைவி சீமோன் கிட்ட கேட்கறது, என்னங்க யார் உங்களை அடிச்சது? சிம்பிளா சீமோன் சொல்றது, அடி வாங்கினது வேறு ஒருவர், ரத்தம் கிடைச்சது எனக்கு. ஓ, புரிகிறதா? ஹல்லேலூயா. அடி வாங்கினது இயேசு, ரத்தம் கிடைச்ச திருசபைக்கு. இந்த ரத்தம் தான் உன்னை வித்தியாசமாக்குறது. ஹல்லேலூயா. சீமோனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு? 2 பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அப்பாவை காணாம அம்மா கூட சேர்ந்து 2 பேரும் அப்பா தூரத்துல வரத பார்த்த உடனே அங்கிட்டு மாற ஓடியாச்சு, அங்கிட்டு மாற ஓடியாச்சு. ஹல்லேலூயா. அங்க போய் அப்பாவை 2 பேரும் கெட்டி பிடிச்சாச்சு. ஆமென். அவங்க 4 பேரும் அங்க நிற்கும் போது, ஆமென், ட்ரெஸ் டோட்டலா பிளட்டா இருக்கும் போது சீமோன் மனைவி சொல்றாங்க, பாஸ்டர் சரி வந்தமெல்லாம் குளிச்சுட்டு உள்ளால இருங்க. குளிச்சுட்டு அப்போ எக்ஸாம்பிள் என்ன, ஆமென், வெளியில நிக்கிற சீமோன் சொல்றாங்க, இன்னைக்கு நான் குளிக்கல, இன்னைக்கு நான். அல்லேலூயா. இவர் இப்ப எங்க நிக்கிறது? வீட்டுக்குள்ளாலே வெளியிலையா? வெளியில. சீமோன் வீட்டுக்குள்ளால போகிற அளவில் வீட்டுக்குள்ளால இருந்து ஒரு சத்தம், ஒரு கூக்குரல் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அந்த கூக்குரல் சொல்லுகிறது, சீமோனே பக்கத்துல வராதே, வராதே, எங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. சோ இன்னைக்கு சீமோன்ல வருகிறது, சீமோன் பிளட், சீமோனுக்குள்ளால இருக்கிற பிளட் உள்ளால வரும்போது உள்ளால இருக்கிற பிசாசுக்கு இருக்க முடியாதா? நான் சொல்லுகிறேன், இந்த ஆராதனை விட்டு திரும்பி போகும்போது சாதாரணமா போக கூடாது. இயேசுவின் ரத்தத்தை சுமந்துகிட்டு போகணும். இயேசுவின் ரத்தத்தை சுமந்துகிட்டு போனால் உன்னுடைய வீட்டில் இன்னைக்கு வர வாழுகிற சாபங்கள் உடையும், பில்லி சூனியம் உடையும், மந்திரவாதம் உடையும், செய்வன கேட்டுகள் உடையும். விசுவாசிக்கிறவர கரங்களை அடிச்சு ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாம். இந்த பிளட்டுக்கு பவர் இருக்கு, இந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. இந்த ரத்தம் வீட்டுக்குள்ளால வந்தா இன்னைக்கு வாழ்ந்த மந்திரவாத உடையும் சாவலவரவரவா சந்தரகஸ்கராதனா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரத்தம் உங்களை வித்தியாசப்படுத்தட்டும். அல்லேலூயா. சீமோன் உள்ளால ஏறும்போது சொல்லுகிறது, இன்னைக்கு குளிக்காம ஏறுகிறது மீன்ஸ் இந்த பிளட் உள்ளால வந்தா இன்றைக்கு வரை என் வாழ்க்கையில தரித்திரத்தை கொண்டு வந்த, சாபங்களை கொண்டு வந்த, பாவங்களை கொண்டு வந்த இந்த பிசாசுகள் இனி இங்க இருக்கவே இருக்காது. திரும்பி போகும்போது சும்மா போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு வரை என் குடும்பத்தை ஆளுகை செய்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை சுமந்துகிட்டு போகும்போது அந்த குடியிருப்புகள் வெளியே போகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்றது, ஒரு பெண் பேரு ரூபேஸ். சீமோன் ஒரு மகன் பிள்ளை பேரு ரூபேஸ், ஒருவன் பேரு அலெக்சாண்டர். ஆமென். சரித்திரம் வரலாறு சொல்றது, ஒரு ஆள் பிஷப் ஆனது, ஒரு ஆள் கலெக்டர் ஆனது. அல்லேலூயா. என்னோட சிந்தனை படிக்கிற பிள்ளைங்க ஃப்ரண்ட் பெஞ்ச் இருக்குமா, பேக் பெஞ்ச் இருக்குமா? ஃப்ரண்ட் பெஞ்ச். நம்ம எல்லாம் ஃப்ரண்ட் பெஞ்சு கிடையாது பாஸ், உண்மை சொல்றேன். அல்லேலூயா. பின்னாடி பேக் பெஞ்சு. அல்லேலூயா. நல்லா தூங்குற டைம். அல்லேலூயா. பாருங்க, ஆமென். என்னோட சிந்தனை, ஒருவேளை இந்த ரூபேஸ் 8ஆம் கிளாஸ், அலெக்சாண்டர் 6ஆம் கிளாஸ். வேதாகமம் தப்பக்கூடாது, சர்ச் பண்ணக்கூடாது, வேதாகமத்துல இல்ல. ரூபேஸ் எங்க இருக்கு? 8ஆம் கிளாஸ்ல பின்னாடி பெஞ்சில. அவன் அலெக்சாண்டர் 6ஆம் கிளாஸ் பின்னாடி பெஞ்சில. ஹல்லேலூயா. சோ ஆமென். டீச்சர் வந்து சொல்றாங்க, நாளைக்கு 8ஆம் கிளாஸ்ல வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்றாங்க, நாளைக்கு எல்லாமே மேக்ஸ்ல ஒரு கணக்கில் ஒரு இக்குவேஷன் போட்டு சொன்னாங்க, நாளைக்கு ஹோம்ஒர்க் செய்துட்டு வரணும், ஹோம்ஒர்க் செய்துட்டு வரணும். ஹல்லேலூயா. 6ஆம் கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, இங்கிலீஷ்ல 5 வேர்ட்ஸ் எழுதிக்கிட்டு வரணும். சாதா ஸ்கூல் என்ன, இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, சாதா ஸ்கூல்ல அவன் படிக்கிற இந்த தம்பி கிட்ட சொன்னாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க, 5 வேர்ட்ஸ் எழுதிட்டு வரணும். மறுநாள் ஆச்சு, ஹோம்ஒர்க் எல்லா பிள்ளைகளும் கொண்டு வந்தாங்க. என்னோட கேள்வி, டீச்சர்ஸ் வந்து பேக் பெஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்களா, ஃப்ரண்ட் பெஞ்சு பார்ப்பீங்களா? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த டீச்சர் ஃப்ரண்ட் பெஞ்சு பார்ப்பீங்களா, பேக் பெஞ்சு பார்ப்பீங்களா? பேக் பெஞ்ச் பார்க்கவே பார்க்காது. ஹல்லேலூயா. ஆனால் ஃப்ரண்ட் பெஞ்சில் படிக்கிறவங்க பிள்ளைகளை சரி போடும்போது டீச்சருக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா.
பிரைஸ் கார்டு. டீச்சர் 1வது பையன்லேருந்து எல்லாம் பார்த்து வரும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்த கணக்கு தான். 49 பேரும் அந்த கணக்கை தவறாக கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க. சிறிய வீடுல அந்த 49 பிரில்லியன்ஸ் இருக்கிற அந்த கிளாஸ்ல 49 பேரும் தவறு செய்யும் போது இந்த தம்பி புக்கு நோக்காண்ட தேவையே இல்லை, ஆல்ரெடி படிக்கவே படிக்காது. அல்லேலூயா. சும்மா டீச்சர்ஸ் அவனுடைய புக்கு பார்த்த உடனே அவனுடைய புக்கில் ஃபர்ஸ்ட் ரைட் மார்க் வந்தது. அல்லேலூயா. படிக்காத புக்கில் ஃபர்ஸ்ட் ரைட் மார்க் வந்தது. டீச்சருக்கு ஆச்சரியம். டீச்சர் கேட்டாங்க, எப்படி இந்த கணக்கு செய்தது? நீ ஒரு முட்டாள் தானே, அவன் படிக்க திறமை கிடையாதவன் தானே. ஆமா டீச்சர், நேற்றைக்கு எங்க அப்பாவை காணாம இருந்து நாங்கள் தடுமாட்டிக்கிட்டு இருந்தபோது அப்பா வந்தாங்க. அப்பாவை போய் கெட்டி பிடித்த உடனே அப்பா ட்ரெஸ்ல பட்ட ரத்தம் என் மேல வந்தது. அது என்ன ஞானம் உள்ளதாக்கி மாற்றினது. நான் சொல்லுகிறேன், தலைமுறைகள் மேல் தேவன் ரத்தம் வந்தால் அந்த தேவன் தலைமுறைகளை உயர்த்தி வைப்பார். உடமா சஞ்சராதனா, உன்னுடைய திறமையை விட தேவனுடைய ரத்தம் தலைமுறை மேல் வரும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 6ஆம் கிளாஸ் 5 வேர்ட்ஸ் தெரியாதவன் அவன் நல்ல ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுகிறது. அல்லேலூயா. 2 பேரை ஸ்டாஃப் ரூம்ல கொண்டு போய் டீச்சர்ஸ் முன்னாடி அவன் கிளாஸ் டீச்சர் கேட்கிறாங்க, விசேஷமாக ஞானம் எங்க இருந்து கிடைத்தது? பதில், ஆமென், ஒரு நீதிமான் ரத்தம் எங்க அப்பா கம்பல் பண்ணி சுமந்தது. அந்த ரத்தம் எங்கள் மேல் வந்தனாலே எங்களை ஞானம் உள்ள பிள்ளைகளாக்க தேவன் மாற்றினது. நான் திருச்சபை கிட்ட சொல்லுகிறது, இன்னைக்கு ஒரு விசேஷமான ஞானத்தை ஆண்டவர் தர விரும்புகிறது. உனக்கு மட்டுமில்லை, உன் தலைமுறைகளுக்கும் அந்த விசேஷத்தை ஞானம் தரதுக்கு தேவன் விரும்புகிறது. சோ இந்த காலைவேளை ஜெபித்துக்கொள். ஆண்டவரே, என்னுடைய தலைமுறை ஆண்டவரே, என்னுடைய திறமையில இல்ல ஆண்டவரே, உம்முடைய கல்வினா உம்முடைய கிருபையினால நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு முடியாத ஆண்டவரே, என்னுடைய தலைமுறையை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு லிமிட் இருக்கு. ஆனா உமக்கு அன்லிமிட்டட் ஆண்டவரே. உம்முடைய சிசி கேமரா, உம்முடைய கண்கள் ஒருபோதும் மயங்காது. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் கண்கள் என்னைக்கும் உன்னை உற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறது. So be careful. இன்னைக்கு ஜெபித்துக்கொள். ஆண்டவரே, என்னுடைய தலைமுறைகளை பாதுகாத்துக் கொள்ளு, என்னை பாதுகாத்துக் கொள்ளு, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளு, உற்றார உறவினர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெபம் இன்னைக்கு இருக்கட்டும். நான் இதுவரை சொன்னது தூதர்களை பற்றி தான். நான் சொல்ல போறது தூதர்கள் கிடையாது. தூதன லிமிட் இருக்கு. எஸ்ஸப்பா சொல்லுகிறது, இனி நான் தூதன் அனுப்பல, நானே வரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏஜி திருசபையே, உனக்கு தூதன் இல்லை, நானே வரப்பா, நானே வரேன். உன் பிரச்சனையை பரிகரிக்கிறது நான் வரேன், உன் தேவையை சந்திக்கிறதுக்கு நான் வரேன். ஹல்லேலூயா. இன்னையில இருந்து ஒரு ஜெபம், இயேசு என் கூட இருக்கிறதா? ஓ ஹல்லேலூயா. எத்தனை நாள் இருப்பாங்க ஆண்டவரே? எத்தனை நாள் ஆண்டவரே? இந்த மாதம் மட்டுமா? இல்ல ஆண்டவரே. ஜெபிக்கிற டைம் மட்டுமா? இல்லப்பா. ஜெபிக்காம இருக்கும் போதும், ஜெபிக்கும் போதும், பலமுள்ள போதும், பலம் இல்லாத போதும், உலகம் முடிவு பரியந்தோ என்னாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும்போது நான் உன் கூட வருகிறேன். நீ நடக்கும் போது உன் கூட நான் நடக்கிறேன். நீ நிற்கும் போது உன் கூட நான் நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தில். சில தெய்வங்கள் எல்லாம் ஸ்டெப் மேல ஏறினா அந்த தெய்வங்கள், ஆமென், நான் இப்ப இங்க கொடைக்கானல நடந்து ஒரு தேவனை பார்க்க போகிறது. அந்த ஸ்டெப் மேல இருக்கிறது. ஸ்டெப் மேல நான் இங்க நடந்து பயனாய் போன உடனே உண்மையாக அவர் செய்ய வேண்டிய காரியம், ஸ்டெப் விட்டு இறங்கி என்ன வந்து பிளஸ் பண்ணணும். அவர் சொல்றது, நான் வரவே வராது, நீ இந்த ஸ்டெப் மேல ஏறி வரணும். இங்கே உள்ள தேவர்கள்லாம் அப்படிதான், ஸ்டெப்பு மேலே ஏறி வரணும். இயேசு சொல்றது, நான் கூட வரப்பா, நீ கூப்பிடாம இருக்க, நான் கூட வரேன், நான் உன்னோடு கூட நடக்கிறேன், நான் உனக்காக ஆமென் பெரிய காரியங்களை செய்கிறேன். சோ பிகாஸ் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் ரத்தம் சிந்திதான் உன்னை மீட்டெடுத்தது. சோ எனக்கு உன்னை ரிஜெக்ட் பண்ண முடியாது. இங்கே உள்ள ஏகப்பட்ட தெய்வங்கள் அவன் ரத்தத்தை கேட்கும் போது, அவன் பலியை கேட்கும் போது இயேசு சொல்லுகிற, நானே பலியாய் விட்டது, என்னோட ரத்த சிந்தது. எனக்கு ஒரே ஒரு அக்கறை, நீ என் கூட இருக்கணும், என் கூட வாழணும், எனக்காக நிக்கணும். எஸ்அப்பாவின் அன்பு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அவன் அவரை அவங்க அன்பை விட்டு விலகக்கூடாது.
ஏசப்பாவை அன்பை விட்டு விலகக்கூடாது. சோ இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஒரு பொருத்தனையோட போகணும். என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு விட்டு விலகவே விலகாது. என்னை கவர் போதும் என் வாழ்க்கை. பாச நேரம் கொஞ்சம் முன்னாடி பாடின போது நீங்க போதும் எனக்கு ஏசப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. ஆமென், நீ மட்டும் போதும் எனக்கு. ஹalleluya. சால்பாரா போனா கூட நடக்கிற இயேசுவே இன்னைக்கு சுமந்து கொண்டு போலாம். ஏசப்பா ஆமென், என்னுடைய எல்லா டைம்லையும் நீ எங்கூட இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். 2-3 பிள்ளைங்க இருக்கனே. ஆமென். சின்ன 2 குழந்தைங்க, தம்பி விட்டு சின்ன 2 குழந்தைங்க மேல நல்லா அன்புன்னு சொல்லி, நல்ல அன்பு இருக்குன்னு சொல்லி அவங்க தூங்கும்போது தூங்காம இருப்பாங்களா? அவங்க தூங்குனேன்னா தூங்காம இருந்தா நான் தூங்க பேசும். அல்லேலூயா. 12 மணிக்கு அப்புறம் இரவு 12 மணிக்கு ஐயோ என் பிள்ளைங்க மேல் பாசம் இருக்குன்னு சொல்லி ஒரு அம்மாவும் அவன் விடிய கால வர விழுத்துக்கிட்டு இருக்காது, தூங்காம இருக்காது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் நீ தூங்கும் போதும் தூங்காம இருக்கிறது. கரங்களை தட்டி மகிமை கொடுக்கலாமா? இஸ்ரவேலின் தேவன் நீ தூங்கும் போதும் அவன் உறங்காம இருக்கிறதா? அவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பிகாஸ் அவர் கண்ணிமை அவன் கண்ணிமை அடையல, அவர் குறைய அக்கறை என் பிள்ளைய நானா பாதுகாக்கணும். ஓ பிரைஸ் காட். இது மாதிரி தேவனை எனக்கு தெரியாது. இந்த உலகத்துல அப்படி ஒரு தெய்வங்கள் இல்லை. ஆன்லைன்ல செவிக்கிற கவனிக்கிற நபர்கள் கிட்ட சொல்லுகிறது, அவன் நீ தூங்காம இருக்கும்போது, நீ தூங்கும் போது அவன் தூங்காம இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இயேசுவை ருசிக்கணும். அல்லேலூயா. டேஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. அவன் தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்ப செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்ப நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா போதும். அல்லேலூயா. டேஸ்ட் பண்ணணும் ஆண்டவரே, டேஸ்ட் பண்ணணும். அவங்க 2 பேருக்கு சும்மா ஒரு கேள்வி. ஃப்ரெண்ட்ல நீங்க இருக்கனால 2 பேரும் கடையில் போய் தோசை சாப்பிட்டுருக்காங்களா? என்ன கேள்வி பாஸ்? அந்த உடம்பு பார்க்கும்போது தெரியும். ஒன்று சாப்பிடாது, 1-2 மேக்ஸ் மினிமம் 5. சரி, என்னோட கேள்வி, இந்த தோசை சாப்பிடும்போது என்னைக்காவது ரெஸ்டாரண்ட்ல போய் தோசை சாப்பிடும்போது சட்டனை கிடைக்காதுன்னு சொல்லி டென்ஷன் அடிச்சிருக்கா? சட்னி கிடைக்குமா? தேங்காய் சட்னியா, இப்படி கார சட்னி என்ன பாசம் கிடைக்குமான்னு சொல்லி டென்ஷன் அடிச்சிருக்கா? என்ன டென்ஷன் அடிக்காத இருக்குது? கிடைக்கும், தெரியும். அது என்ன காரணம்? தோசை கூட சட்னி இருக்கிறது பேக்கேஜ் தான். புரியுதா? அப்படியானா இயேசு கூட எல்லா ஆசீர்வாதம் உண்டு. இயேசு உள்ளால வந்தா எல்லாம் கிடைக்கும்ப்பா. இயேசு கிடைச்சா அவன் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா அதிகாரமும் உள்ள வரும். அது இன்னைக்கு விசுவாசிக்கணும். இயேசுக்கு பேய துரத்த முடியுமென்றால் உனக்கு முடியும். இயேசுக்கு மந்திரவாதத்தை அழிக்க முடியும் என்றால் உனக்கு முடியும். இயேசுக்கு சுகமளிக்கும் வரம் இருந்தால் உனக்கு முடியும். சோ இயேசு ஒரு பேக்கேஜ். அல்லேலூயா. ஐயா மன்னிக்கணும். லாஸ்ட் டைம் ஒரு பைபிள் காலேஜ்ல கொஞ்சம் ஒரு 10 நிமிடம் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்கும்போது பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 10-15 பேர் இருக்கு. அவங்க என்கிட்ட நான் நிரூபங்களை பற்றி எடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பாஸ்டர்ஸ் நிரூபங்களை பற்றி மெசேஜ் எடுக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ நான் சொல்றேன், எலியா வேணும், மோச வேணும், அதை விட எல்லாம் இயேசு நிரூபங்களை கனெக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. இயேசு நிரூபங்களை கனெக்ட் பண்ணணும். சோ புதிய ஏற்பாடு விசுவாசிக்குள்ளால ஃபர்ஸ்ட் வேண்டது சங்கீதம் கிடையாது, நிரூபங்கள் தான். ஹல்லேலூயா. நிரூபங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை நடத்துகிறது. டே பை டே நடத்துகிற வார்த்தை தான் நிரூபங்கள் வார்த்தைகள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு நான் ரிஜெக்ட் பண்ணல. அல்லேலூயா. புதிய ஏற்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. சோ இன்னைக்கு நான் சொல்லுகிற தூதரை விட நமக்கு வேண்டியது யாரு?
ஏசப்பா, அந்த ஏசப்பா கூட நிற்கும், எனி டைம் கூட நிற்கும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்ம கூட நிற்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த இயேசுவை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அந்த இயேசுவை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. பிரைஸ் காட். ஏசப்பா தான் எல்லாமே. ஹல்லேலூயா. எனக்கு தந்தை எஸ்ஜே பெர்வன்ஸ் பிடிக்கும். அவர் பாட்டு எல்லாமே வசனம் தான். ஹல்லேலூயா. எல்லா பாட்டுமே வசனம் தான். வசனத்தை விட்டு ஒரு பாடல் அவருக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஸோ அவர் கூட நெருங்கினா மட்டும்தான், ஆமீன், நமக்கு அவர் கூட நெருங்கினா மட்டும்தான் அதிக ஜெபிக்க முடியும், அதிக டைம் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஹெலன் சிஸ்டரை பற்றி உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேப்பர் தரேன். ஒவ்வொரு பேப்பரை தட்டு ஹெலன் சிஸ்டரை பற்றி எழுத சொன்னால், ஆமீன், பின்னாடி இருங்க பாய்ஸ் அந்த சைடு எல்லாமே ஆமீன் ஒரு 2 வார்த்தைக்குள்ள எழுதுவாங்க. என்கிட்ட எழுத சொன்னால் நான் சொல்லுவாங்க, சிஸ்டர் ஹெலன், அவ்வளோ மட்டும்தான் தெரியும். ஒரு கணவன் இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு, அதுவும் தெரியும். நேற்றுக்கு வந்து ஜெபித்ததுனால. அல்லேலூயா. எனக்கு 2 தான் எழுத முடியும் பாஸ்டர். ஆனால் இந்த பாஸ்தமாவுக்கு அதை விட எழுத முடியும், பாஸ்துக்கு எழுத முடியும், விசுவாசிகளுக்கு எழுத முடியும். அவங்களுக்கு 5 சீட் எடுக்கலாம், 10 எடுக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு புக் எழுத முடியும். புரிஞ்சுதா? சிரிக்கிற ஹெலன் தான் எனக்கு தெரியும். ஹலோ. அல்லேலூயா. மேடையில் இருக்கிற புஜித் பாசம் உங்களுக்கு தெரியும். என் மனைவிக்கு என்னோட வேற ஒரு ஸ்டைல் தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் காட். சோ பாருங்க, அவர் ஒரு புக் எழுதுக்கு காரணமே கூட வாழ்ந்தவனுக்கு தான் அதிகம் எழுத முடியும். ஓ, இயேசு கூட அதிகம் சேர்ந்திருந்தா அதிகம் பேச முடியும், அதிகம் தெரிய முடியும், அதிக ரகசியங்கள் அவர் சொல்லுது கேட்க முடியும். அல்லேலூயா. ஒரு பேர் கிறிஸ்தவனாக வாழக்கூடாது, உண்மையாக தேவனை கூட சேர்ந்து வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த கொடைக்கானல் திருச்சபைக்குள்ளால பேர் கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏதோ காணிக்கையை கொடுத்து ஆமென் பாவங்களை மறைக்கதாக்க பாஸ்டர் வரும்போது பாஸ்டர் 500 ரூபா வச்சுக்கான்னு சொல்லு. என்ன நானக்கா வாங்கவே வாங்காது பாஸ்டர். ஆமென். பாவங்க சொல்லதுக்கு அப்புறம் தான் வாங்குவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோவான் ஸ்நானகன் மினிஸ்ட்ரி முடிஞ்சு போய் பாஸ்டர், நான் சொல்லுகிறேன், இந்த தலைமுறை அது எந்திரிக்கணும். ஆமென். உள்ளது போல சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். சோப்படியில் மினிஸ்ட்ரி வேண்டாம். ஹல்லேலூயா. சோப்பு மினிஸ்ட்ரி இல்லை இது. ஆமென். ஆமென். கடிந்து கொள்ள வேண்டிய இடத்தை கடிந்து கொள்ளணும். அல்லேலூயா. 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 இந்த உலகம் அப்படி பாஸ்டர். லாஸ்ட் டைமில் நான் என்னுடைய ஒரு ஊழியக்காரன் கூட நம்ம ஒரு இடத்துல போயிது. ஒரு இடத்துல போன உடனே அல்லேலூயா, அவர் அமெரிக்காவில் வந்தவங்க. யாரு அந்த பிரதர்? அமெரிக்கா போய் என்னுடைய ஊழியக்காரன், அவரை குறைச்சல்ல, என்னுடைய ஊழியக்காரன் வந்து சொல்லுகிறது, பிரதர், ஆண்டவர் அமெரிக்காவில் ஒரு பிரயஸ்டல் ஸ்டார்ட் பண்ண வைப்பாங்க, அங்கே ஒன்று ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், நீ அதுக்கு பிரசிடென்ட் ஆகும், அப்படி ஆகும், இப்படி எல்லாம் சொல்லி ஜெபிக்கும் போது நல்ல வருஷம் நடந்துக்கிட்டு எனக்கு அந்த டைமில் ஒரு சின்ன பேர் கிடச்சிது. ஒரு சின்ன பேர், ஒரு லேடிஸ் நேம். அந்த லேடிஸ் நேம் வந்து அந்த அந்த பிரதரை காதல சொன்னாங்க. காதலை வந்து சொல்லிட்டு நான் ஜெபத்துக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. மினிஸ்ட்ரி எல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு சாப்பாடு போடும், பெரிய டைனிங் டேபிளில் ஒரு 18-20 கூட்டம் சாப்பாடு இருக்கு பாஸ். அதெல்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பிரதரை தனிமையாக கூப்பிட்டாங்க. ரூமில் ஏறுங்க பிரதர்னு சொன்னாங்க. எனக்கு நடுக்க வந்து ஆண்டவரே ஒரு பேர் சொன்னாங்க. ரூமு அவர் உள்ளால ஏற்றி லோக் போட்டாச்சு. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ஜெபிக்கும் போது ஒரு பேர் சொன்னோம்லாம், ஆமாம், ஒரு விஷயம் கூட ஜெபிக்க முடியுமா? அல்லேலூயா. அப்போ நான் ஜெபிக்க தொடங்கினேன். ஆண்டவர் ஒரு மாலை காட்டுகிறது, ஒரு பிரதர் ஒரு மாலை ஆண்டவர் காண்பிக்கிறது, இந்த பேரு ஆண்டவர் கனெக்ட் பண்ணுகிறது. அப்போ அந்த பிரதர் சொல்றது, பாஸ்டர், அது என்ன வைஃபும் வேறு கிடையாது, வைஃபு வேறொரு ஆள், அவருக்கூட ஒரு தவறான ரிலேஷன் இருக்கு. அந்த லேடிக்கு பிள்ளைக்கு கல்யாணம் தான் வருகிற புதன்கிழமை. அந்த பிள்ளைக்கு கொண்டு வேறிய மாலை தான் என்னுடைய பேக்கில் இருக்கிறது. அல்லேலூயா. உண்மை சொன்ன எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. 500 ரூபா தாங்க. 500 ரூபா. ஆமீன். உன்னை அமெரிக்காவில் அதிபதியாக்குன்னு சொன்ன ஊழியக்காரருக்கு ஒரு நல்ல செக்கு கொடுக்குது. இன்னைக்கு எனக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த உள்ள உலகம் பாபத்தை சோப்பிடுகிற உலகம். சோ உண்மையான அபிஷேகம் உள்ளவன் பாபத்தை போக்கஸ் பண்ணாது, பரலோக தேவன் அதை மட்டும் தான் போக்கஸ் பண்ணும். இங்க திருச்சபை அப்படியாகட்டும். ஹல்லேலூயா. உள்ளது போல சொல்லுகிற அளவில் ஒரு அபிஷேகத்துக்காக செபிக்கணும். ஆண்டவரே தைரியம் தாரும், ஆண்டவரே
தைரியம் வேணும் பாஸ். தைரியம் இல்லாமல் உங்களுக்கு செய்ய முடியாது. அல்லேலூயா. தைரியம் இல்லாம ஒரு காலம் எனக்கு இருந்தது. ஒரு உறவு இல்லை, ஒரு ஊழியக்காரன் கூட ஒரு உறவு இல்லை எனக்கு இல்லை. ஜஸ்ட் மினிஸ்ட்ரி ஸ்டார்டிங் டைம்ல பாஸ்டர் ஒரு நாளைக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சர்ச்சில் போய் ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரனை கூப்பிடுகிறது, பாஸ்டர் தயவு செய்து ஜெபிப்பாங்களா சிஸ்டர், என்னுடைய மனைவி லேபர் ரூமுக்கு ஏறாங்க பாஸ்டர் ஜெபிப்பாங்களா. நான் அன்னைக்கு வேற யாரும் இல்லை, போன் எடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறேன், சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், சிஸ்டர் ஆண்டவர் லேபருக்கு ரூமுக்கு ஏறுற ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யணும் என்று சொல்லி ஆமேன்னு சொல்லி அப்புறம் பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க, தைரியமா இருங்க பாஸ்டர், ஒரு சமூகலை தேவன் தர போறாங்க. சமூகலை ஐயா லேபர் ரூமுக்கு ஏறுறேன், டெலிவரியே நடக்கல. நான் என்ன சொன்னாங்க, திரும்பி போன் வச்சு ஒயிட் வாஷ் பண்ண பிரஷ் எடுக்கும்போது எனக்கு உள்ளார கேள்வி, ஒருவேளை பெண் குழந்தையா இருந்தா என்ன பண்ண முடியும்? தைரியம் போச்சு. அல்லேலூயா. தைரியம் போச்சு. பிரைஸ் கார்டு பிரஷ்ஷை கீழே வச்சுட்டு ஓடி புல்பிட்டுக்கு போன, ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு ஆவேசத்தில் சொன்ன, ஆண்டவரே பிரைஸ் கார்டு ஆண்டவரே அவங்க டெலிவரி ஆகலை, டெலிவரி உள்ளால பெண் குழந்தை இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய வார்த்தை காணம் பண்ணியப்பா ஆண் குழந்தை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. 10 நிமிடத்துக்குள்ளாலே மெசேஜ் வந்தது, ஆண்டவர் ஒரு சமூகத்தை தந்தாச்சு பாஸ்டர். அல்லேலூயா. தைரியம் வேணும், சொல்ல வேண்டிய இடம் சொல்லணும். அல்லேலூயா. அவன் பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது, அவன் பதவிக்காக ஊழியம் வேண்டாம். உண்மையாக நேசிக்கிற ஒருவர் உண்டு, அவருக்காக மட்டும்தான் ஊழியம். ஒரு மேடைக்கும் பிரிஜித் பாஸ் சின்னவரே ஐயோ இன்னைக்கு இனி ரெண்டாவது அந்த மேடை நான் கூப்பிடணும்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரிக்கும் போகல. ஆமே 2005 ஆண்டவர் அழைத்து இருக்கிறது. அவன் அப்பாவுக்கு வேற அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, பிள்ளைங்க 2 பேர் இருக்கு, ஒரே ஒரு மனைவி இருக்கு. ஆமே. ஸோ 5 பேரும் அவங்க வீட்டில் தான் இருக்கு, வேலைக்கு ஒன்றும் போகல. 5 பேரும் என்ன பார்த்து தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி வாழுகிறது. நான் அவரை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது. எனக்கு தெரியும் தேவைகளை அவன் தருகிற, தேவைகளை நிறைவேற்றவர் வல்லமை உள்ளவர். அவருக்கு தெரியாம ஒன்றும் நடக்காத வாழ்க்கையில. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்லலாமா? ஆமென். அந்த சுத்தமான நைட்டு விசுவாசத்தை பற்றி சொல்லித்தார. ஹல்லேலூயா. அந்த செய்து முடிக்கிறதுக்கு நான் ஆசையாயிரும். ஸோ இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தூதர்கள் லிமிட் இருக்கு, ஆனா இயேசுக்கு லிமிட்டே இல்லை. எனி டைம் கூட வர்றதுக்கு. விடிய காலம் ஜபிக்கும் போதும் நடு இரவில் ஜபிக்கும் போதும் அவர் நம்ம கூட இருக்கிறது. அந்த இயேசுவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமா? அவன் முன்னாடி போகலாம், கண்களை மூடலாம், எந்திரிக்கலாம். ஆமேன். சில நிமிடங்கள் அவன் வர்ஷிப் பண்ண போகிறது. ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் மட்டும் ஷால்வா ஸ்பெட்டேரி பிபியா லேட் மஹாசடேலிபி லேங்க